நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சிகா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். நாங்க வணக்கம் கிரேக் கூட சொல்ல சரி ஓகே வணக்கம் கிரேக். ஹலோ நெஜி இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க டோக்கா. என்னாச்சு உங்களுக்கு? அது ஏன் கேக்குறீங்க டோக்கா, நீ சும்மா இருங்க. அடே சிஎஸ்கே அந்த சிவப்பு சட்டை அப்படி சொல்லுவான்ல குடும்பஸ்தன் படத்துல, சிவப்பு தொப்பி சிவப்பு தொப்பிங்கிற மாதிரி. அடே சிஎஸ்கே, ஒன்னு நிம்மி 4 மணி நேரத்தை நான் ஒழுங்கா படிச்சிருந்தா கூட நான் வந்து நல்லா படிச்சிருப்பேன்டா. அக்கா அப்பவே சொன்னாங்க, படிச்சு சொல்லடா மேட்சை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண. இல்ல இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க, பகல் மேட்ச் எல்லாம் சிஎஸ்கே பத்தி தோக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி 4 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு என்னை தானே செருப்பால அடிச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கேன் நான். இது இது சிஎஸ்கே பேங்க், அதாவது சிஎஸ்கே மட்டும் அடிக்கிற பேச டாபிக் மாத்திரலாமா? நாங்க 2 பேரும் எள்ளுலான்னு பேசிட்டு ஞாபகம் விட்டு போறீங்களா பேசாம? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் அந்த அளவுக்கு வெறியில இருக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. எதுக்காக எப்ப இப்போ நீங்க என்ன இமோஷனை ஃபீல் பண்றீங்க? சோகமா இருக்கீங்களா, கோவமா எல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அத முடிவு சோகமா இருக்கேன், பண்ணுங்க. கோவமா இருக்கேன், ஆத்திரமா இருக்கேன், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறேன். இருக்கிற போட்ட கட்டிச்சு அடிச்சு ஒட்டச்சு பிச்சு எரியணும் போல எல்லாத்தையும் போட்டு எனக்கு அப்படி இருக்கு. அப்படியே இருக்கிற எல்லா மோசமான எமோஷன்ஸும் எனக்குள்ள இப்ப இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு நான் மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கேன் இப்ப நான். இது மோசமான எமோஷனா இதெல்லாம்? அப்படியா? இல்ல ஆமா. ஆக்சுவலா கோவம் வந்து மோசமான எமோஷன் இல்ல. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அதை நீங்க வெளில விட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இப்ப நீங்க பேச போறீங்கன்னா பேசுங்க. கோவம் மட்டும் இல்ல, அதான் எல்லாமே இருக்கு. கோவம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு, விரக்தி இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஏங்க அது ஏங்க சிஎஸ்கே மேல இருக்குது உங்களுக்கு? இத பத்தி சொல்லுங்க. ஏங்க அவங்க அந்த எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாப்பினஸே சிஎஸ்கே மட்டும்தாங்க. சரிங்களா? சிஎஸ்கே எனக்கு சிஎஸ்கே தோக்குறது மேட்டர் இல்லை. ஏன்னா வாழ்க்கையில எப்படி வெற்றி தோல்விங்கிறது சாதகமோ, ஸ்போர்ட்ஸ்ன்றதா வெற்றி தோல்விங்கிறது நார்மல். சரிங்களா? அது எவ்வளவு அதிகமா இருக்கு, வெற்றி அதிகமா இருக்கா தோல்வி அதிகமா இருக்காங்கிறதா மேட்டர். தோக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது எந்த டீமுக்குமே. சரிங்களா? ஆனா இது உங்களுக்கு டோக்கா பேச கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க, அவங்க லிசனருக்கு தெரியும் எந்த மேட்ச் பார்த்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எபிசோட் அப்படின்னு. இது வந்து ஜிடி விசஸ் சிஎஸ்கே. சரிங்களா? பகல் 3:30 நடந்த மேட்ச், சண்டே April 26 நடந்த மேட்ச். டெஸ்ட் கூட எவ்வளவு நல்லா ஆடுவாங்க. சரிங்களா? கிரிக்கெட் பார்க்கறதுக்கு தெரியும். 10 ஓவருக்கு டெஸ்ட்ல கூட 65 ரன் 70 ரன் அடிக்கிறானுங்க. இப்ப கலர் ட்ரெஸ் போட்டுட்டு டெஸ்ட் ஆடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆடணும் இன்னைக்கு. பாருங்க ஒரு ஆட்டம். இந்த இருக்கிறதுலே ஒஸ்டான பிச் இருக்கும், இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் பவுலர் போட்டிருந்தா கூட 10 ஓவர் 12 ஓவருக்கு 43 அடிக்க முடியாது. டெஸ்ட் மேட்ச்லயே சொல்றேன் நான். ஆனா அவங்க ஒரு T20ல அவங்க கொடுத்த பிச்சு இத்தனைக்கு, இது வந்து ஆப்போசிட் டீம் கூட அந்த பிச்சை கொடுக்கல எங்களுக்கு. நமக்கு நம்மளே ஒரு பிச்சை கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம ஆட போறோம் தெரியும் எங்களுக்கு எப்படி. ஏன்னா அங்கதான் பிச்சுறங்கிறப்ப 1 or 2 days before தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் பேலன்ஸ் ரெடி பண்ணல, ஒரு காம்பினேஷன் கரெக்டா அமைக்கல. ஆடுறானுங்க. டெஸ்ட் மேட்ச் ப்ராப்பரா, டெஸ்ட்ல கூட இந்த அளவுக்கு அழகா காலை முன்னாடி போட்டு மிடில் ஆஃப் த பேட்ல ஃப்ரண்ட் டிப்ஸ் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைக்கிறானுங்க. அடே என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, விஷயம் வந்து மக்களே இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நெசி வந்து புலம்பி இருக்காரு. விஷயம் வந்து கிரிக்கெட் எபிசோடு இல்ல, இன்னைக்கு நாங்க வந்து உட்காந்து பேச போற எபிசோடு வந்து அப்படி போக வேண்டாமா? இல்ல வேண்டாம். நீங்க கிரிக்கெட் பத்தி ஏதாவது இருங்க, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப நெஜி புலம்புனார்ல, நெஜி நீங்க வந்து கிரிக்கெட் ஃபேனா? ஹார்ட்கோர் கிரிக்கெட் ஃபேன். நீங்க நீங்களும் கிரிக்கெட் ஃபேனா? நானும் கிரிக்கெட் ஃபேன். சரி, கிரிக்கெட் ஃபேனா இருக்கீங்க நீங்க 2 பேரும். எதுக்காக வந்து உங்களுக்கு இப்போ இந்த கேம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு அது தெரியாது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவன் நல்லா விளையாடுறானா? ஆப்போசிட்ல இருக்கவன் நல்லா விளையாண்டதுனாலதான் மேட்ச் 16 ஓவர்லயே முடிஞ்சு போச்சு. அதனாலதான் நெஜி சோகமா இருக்காரு அப்படிங்கிறேன். சோ இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல நெஜி, அப்போ ஆப்போசிட்ல இருக்கவனும் கிரிக்கெட் நல்லா தானே விளையாண்டான். அந்த பிட்ச்ல அவன் நல்லா ஸ்ட்ராட்டஜிக்கலா தானே ப்ளே பண்ணான். எதுக்கு நீங்க இந்த டீமுக்காக உட்காந்து புலம்பின்னு இருக்கீங்க? கிரிக்கெட் தானே வின் பண்ணுச்சு. என்னோட ஃபேவரட் டீம் தான். இப்ப நான் வந்து ஒரு நியூட்ரல் ஃபேனா. இப்ப ஏதோ ஒரு டீம், இப்ப ஜிடி விசஸ் எஸ்ஆர்எஸ் ஏதோ ஒரு டீம் ஆடுது. லெட்ஸ் சே நாட் சிஎஸ்கே. சரிங்களா?
ஏதோ 2 டீம் ப்ளே பண்றாங்கன்னா பாரு, அந்த டாக்டிக்கலா எப்படி மூவ் பண்றான் பாரு, இந்த இடத்துல ஃபீல்டிங் வச்சு இது பண்றான் பாரு அப்படிங்கிறப்ப நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனா சந்தோஷப்படலாம், பெருமைப்படலாம். ஆனா அந்த டீமையும் அந்த கேப்டனையும் பாராட்ட செய்யலாம். பட் என்னோட டீம் அங்க ஆடும்போது, ஏன்னா இப்ப சிஎஸ்கே வந்து அந்த ஆப்போசிட்ல என்ன பால் போட்டாலும் அந்த அந்த பாலுங்கிறப்ப நான் வந்து இந்த பாலை மென்ஷன் பண்ணல. என்ன மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவ் பண்ணாலுமே அதை மீறி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை மூவ் பண்ணி அதை வின் பண்ற டீம் வந்து எப்பவுமே சிஎஸ்கே இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஐபிஎல்லே தி பெஸ்ட், ஒன் ஆஃப் த கூட இல்ல, சரிங்களா, தி பெஸ்ட் டீம்னா அது சிஎஸ்கே தான். இப்போ எம்ஐ ஃபேன்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்க தான் பெஸ்ட் டீம் அப்படிங்கிறப்ப. ஆனா என்னைய பொறுத்தவரை நான் சிஎஸ்கே ஃபேனா தி பெஸ்ட் டீம், சரிங்களா, நம்பர் 1 டீம்ங்கிறது என்னைக்குமே சிஎஸ்கே தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு வந்து இப்ப ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, உதாரணத்துக்கு எப்போதுமே நம்பர் 1ஆவே இருந்தது அட்லீஸ்ட் நீங்க நம்பர் 2 கூட மாறிக்கலாம். நம்பர் 1ல இருந்து நம்பர் 2 கூட பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து ரேஸ்ல கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு காலத்துல நீ தான்ப்பா நம்பர் 1ஆ இருந்த, ஆனா இப்ப ரேஸ்ல கூட கிடையாது. உன்னோட டாக்டிக்ஸ் எல்லாமே காலப்போக்குல மாறிடுச்சு. நீ வந்து இப்ப அப்டேட்டா இல்ல அப்படிங்கிறப்ப என்னால அதை தாங்கிக்க முடியல. சொல்ல போனா ஒர்ஸ்டா ஆடினாங்க. தி பெஸ்ட் டீம் வந்து தி ஒர்ஸ்டா ஆடினா எப்படி இருக்கும் ஒரு மேட்ச், அந்த மாதிரி நான் ஒரு மேட்சை பார்த்துட்டு வரப்ப ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாவும் சரி, ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாவுமே சரி, இல்ல நான் சிஎஸ்கே ஃபேன் தாண்டி ஒரு கிரிக்கெட் ஃபேனா கூட ஒரு T20 மேட்ச் விளையாடக்கூடாதுங்க. நீங்க எவ்வளவு சூப்பரா வேணா அது ஆப்போசிட் டீம் டாக்டிக்கலா ஒரு வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணி பவுலிங் போட்டும் ஃபீல்டிங் பண்ணட்டும், ஆனா இந்த அளவுக்கு ஒஸ்டா ஒரு டீம் ஆடக்கூடாது. அப்படி இந்த அளவுக்கு ஒரு டீம் ஒஸ்டா ஆடுச்சுன்னா கிரிக்கெட் ஆட கூட சொல்லக்கூடாதுதான். இது ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் தான். நீங்க ரொம்ப ஏதோ உங்களுக்கு பேசிக்கே தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். கிரிக்கெட்ல பேசிக்கா நீங்க இதை மிஸ்டேக் பண்ற, பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த மாதிரி அது கூட கரெக்டா பண்ணல, பேசிக் கூட கரெக்டா பண்ணாம நீ ஒரு வேலையை பண்ண முடியாது என்னைக்குமே, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கே ரொம்ப தப்பு பண்றாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு மேட்சை பார்க்கும்போது எனக்கு லிட்டரலா. ஸோ அதுதான், அதனால நான் அதை பொறுத்துக்க முடியல. என்னதான் நீங்க சூப்பரா பண்ணாலுமே உன்னால ஓரளவுக்கு தாண்டி வரணும்ல. அதை லெட்ஸே கிரிக்கெட் பார்க்கவே தெரியும், இவ்வளவு போற ஆடக்கூடாது. நீங்க எவ்வளவு சூப்பரா பண்ணாலுமே ஆப்போசிட் டீம் இது வந்து இதோட போற ஒரு டீம் ஆடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஃபேக்டுவலா நிறைய ஃபேக்ட் எடுத்து பார்ப்பேன், ஸ்டாட்ஸ் எடுத்து பார்ப்பேன். நான் அடிச்சு சொல்றேன், 12 ஓவருக்குலாம் 43 அடிக்க கூடாது நீங்க T20 கிரிக்கெட்ல. அந்த அளவுக்கு ஒஸ்டா ஆடினாங்க இன்னைக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் ஆப்போசிட் டீம் நல்லா ஆடினாலுமே இந்த T20 கிரிக்கெட்டை பொறுத்தவரை see the ball and hit the ball, சரிங்களா, அதுதான் மேட்டர் என்னைக்குமே. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வருத்தமா இருக்கீங்கன்னு புரியுது. எல்லு, நீங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் வருத்தப்பட்டு? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா பேசிக்கா வந்து எவிடென்ட்டா நான் எங்கேயுமே வந்து என்னோட வருத்தத்தை வந்து காமிச்சிக்க மாட்டேன். நம்ம பாட்காஸ்ட் கம்யூனிட்டியில வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வர்ல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெருசா காமிச்சிக்க மாட்டேன். க்ளோஸா இருக்க பேரண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். பேரண்ட்ஸ் பிரதர் அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு மட்டும் தான் க்ளோஸ் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு மட்டும் தான் என்னோட எமோஷன்ஸே வெளில தெரியும் எப்பயுமே. இல்லைன்னா நம்ம பாட்காஸ்ட் கம்யூனிட்டியில இருக்கிற டிஸ்கார்ட் லிசனர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். என்னோட எமோஷன்ஸை நான் எப்பயுமே வந்து வெளில வந்து கொண்டு வர மாட்டேன். ஆனா நான் எதுக்கு சேட் ஆவேன்னா வந்து லைக் நெஜி சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச டீம் நல்லா வரலன்னா சேட் ஆகுறது லாஜிக்கலான விஷயம் தான். அதே மாதிரி வாட் மேக்ஸ் மீ ஃபீல் பேட் அப்படின்னா வந்துட்டு விஷயம் வந்து என்னைய வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறதுனால மட்டுமே வரக்கூடிய விஷயம். அதுதான் வந்து என்னை வந்து எப்பயுமே சேட் ஆக்கும். லைக் நான் ஒண்ணு சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன், அது கரெக்டா சொல்லியிருப்பேன் நானு, ஓகேவா, ஆனா வந்து அது கரெக்டா கன்வே ஆகாம போயிருக்கும். அதுதான் வந்து என்னை எப்பயுமே வந்து பேடா ஃபீல் பண்ண வைக்கும். சோ இது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சோகமா நீங்க அனுபவிச்சதா? ஷுவர், ஆமா. லைக் பீப்புள் தட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அட் த டைம், அதுதான் வந்து என்னை எப்பயுமே வந்து பேடாவோ சேடாவோ ஃபீல் பண்ண வைக்கும். மித்தபடி மீதி எல்லாத்துக்கும் வந்து அந்த டேல வந்து எமோஷன்ஸ் வந்து அப்படியே ஒரு மேட்ச் தோத்துட்டோமா, சரி ஓகே லெட்ஸ் மூவ் ஆன். மத்த மாதிரி தோத்தோமா, நெதி சொன்ன மாதிரி மத்த மாதிரி தான் தோத்தோம், அதான் ஓவர்ல தோத்தோம். என்ன பண்ண முடியும், இன்னைக்கு காம்பினேஷனே தப்பா ஆடணும். லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய இருக்குன்னு போது அங்க வந்து நான் எமோஷன் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயத்த பண்றோம், ஒரு எமோஷன்ஸை வெளில சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ஒருத்தவங்களுக்கு புரியல, இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்றோம், அது அவங்களுக்கு புரியல அப்படின் போது நம்ம மேல எதுவும் தப்பா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். நான் செக் பண்ணுவேன். அது என் மேல தப்பா இல்லைன்னு தெரிஞ்சும் அது புரியாம போகும்போது எனக்கு வருத்தமா இருக்கும். இது ஒண்ணுதான். ஆனா வந்து இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும்ன்றதுனால வந்து இது டெய்லியே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் சேட் ஆகுறதுங்கிறது. உங்களுக்கு எப்படி தோக்கா சொல்லுங்க, உங்களை வந்து எது சேட் ஆக்க வைக்க, என்ன விஷயம் சேட் ஆக்க வைக்க?
எனக்கு எது சேட் ஆகும்? நெறைய விஷயம் சேட் ஆகும். ஆனா எனக்கு ரொம்ப நேரம் சேடா இருக்கிறதுக்கு புடிக்காது. எனக்கு போரிங்கா இருக்கும் சேடா இருக்கிறதுக்கு. அதனால நான் டக்குன்னு அதுலருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டுருப்பேன். எப்பவுமே. ஆனா எனக்கு என்னைய வந்து மாதிரியே நானு சொல்றீங்க. ஆக்சுவலா நானுமே அப்படிதான். அதான். யாரு ஆமா. நீங்களா? சரி, ஓகே. அப்படிங்கிற நான் நெஜிய பத்தி நான் சொல்றேன், உங்களை ஓகே. சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து யூசுவலாவே எனக்கு எப்படி ம். இருக்கும்னா, நாம வந்து கொஞ்சம் லைஃப் இஸ் வெரி ஸ்மால் ரைட்? ஸோ ஐ வாண்ட் டு ப்ராசஸ் மை எமோஷன்ஸ் நைஸ்லி. ஐ வாண்ட் பி ஹாப்பி அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நான் அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன்னா, அதனால எனக்கு வந்து சோகமா ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் சேடா இருப்பேன். நெறைய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்குலாம் நான் ரொம்ப சேட் ஆயிடுவேன் டக்குன்னு. ஆனா ரொம்ப ஈஸியா அது வந்து அந்த ஃபேஸ வந்து கடந்தும் போயிடுவேன். இதுக்கு காரணம் மேபி என்னோட அப்பா, அம்மா கூட இருக்கலாம். ஏன்னா ஏதாவது அழுதா சின்னதுல இருந்து ரொம்ப நேரமா ஏதாவது சோகமா பாவமா உட்கார்ந்திருந்தாலும் அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏன் இப்ப தான் சோகமா இருக்க? ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோவமா திட்டி சொல்லுவாங்க. அழாத ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு வந்து அது எனக்கு நான் நல்ல விதமா தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். சோ ஈவன் இஃப் ஐ எம் சேட் ஒரு ரொம்ப பெட்டியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நேரம் சேடா இருக்கக்கூடாது. பட் ஐ எம் ஃபீலிங் சேட். தட் இஸ் ட்ரூ. அதனால அந்த எமோஷன வந்து நான் டக்குன்னு காமிச்சிடுவேன். காமிச்சிட்டு அத ப்ராசஸ் பண்ணிட்டு, சேனல் பண்ணிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வேற எமோஷன் பார்த்து மோஸ்ட்லி ஐ வாண்ட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிப்பேன் மைண்ட. அந்த விஷயத்த ரொம்ப திங்க் பண்ண மாட்டேன். இஃப் இட் இஸ் சம்திங் தட் ஐ கான்ட் இம்பாக்ட். ஆனா எனக்கு சேடா இருக்கணும்னா நெறைய விஷயத்துக்கு சேடா இருந்திருக்கேன். ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தங்க அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒண்ணு தப்பா பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். நான் அதுக்காக உட்கார்ந்து அழுதுருக்கேன். இதெல்லாம் கூட பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஸ்டூபிடாவும் பண்ணியிருக்கேன். பட் like I will be sad for the world. Sometimes I'll be sad because I can't do anything. I'm so dumb. நான் ஏன் டெய்லி காலையில லேட்டா எந்திரிக்கிறேன்னு சேடா இருந்திருக்கேன். நான் ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு சேடா இருந்திருக்கேன். எனக்கு ஏன் வந்து ப்ராப்பரா நெயில் பாலிஷ் போட வரலன்னு கூட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சேடா இருந்திருக்கேன். ஆனா வந்து ஐ ப்ராசஸ் தெம் குயிக்லி. ம். இல்ல உண்மையிலே ஒத்துக்கிறேன். லிட்டரல் நான் தான் அது. என்னைய சொல்றேன். நானு அதாவது எல்லாத்துக்குமே நான் சேடா ஃபீல் பண்ற ஆள் சரிங்களா? அது எனக்கு நான் எப்படின்னா எப்படி சேடா ஃபீல் பண்ணுவேன்னா, எனக்கு மட்டும் ஏன்டா அப்பலாம் நடக்குது? ஃபர்ஸ்ட் என்னைய நானே திட்டிப்பேன் நெறைய இடத்துல அசல. நீ என்ன ஒருத்தர் கூட உருப்படியா இல்ல. எதுக்குடா நீ என்ன கிழிச்சிட்ட வாழ்க்கையில அப்ப நீ? அது சேடா இருக்கிறதுக்காக சேடா இருப்பேன் நானு. என்ன எப்பத்துல சேடாவே நம்ம இருக்கோம். அப்படி சொல்லி சேடாவே திரும்ப நானு. அதுக்குள்ள அப்பெல்லாம் சேடாவே நானு. இல்ல நான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலா சேடா இருக்கிறது பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சேட்னஸ வந்து நான் மோஸ்ட்லி தனியா தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஐ டோன்ட் லைக் டு ஷேர் தட் எமோஷன்ஸ். மேபி பிகாஸ் அதான் சொல்றேன்ல, எங்க அப்பா, அம்மா அப்ப வந்து அது திட்டுவாங்க. நான் சோகமா இருந்தா திட்டுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் அத வந்து ஒரு விஷயத்த பண்றேன்னா, ஓன் இட் அப். அக்கவுண்டபிலிட்டி எடு. சோகமாவே இருக்காத. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. முடிஞ்சு போயிடுச்சு. இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து எனக்கு அது ரொம்ப கோவமா வரும் சின்னதுல. ஆனா வென் ஐ க்ரூ அப் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட் மேக்ஸ் சென்ஸ். ரேஷனலா அது வந்து ரேஷனலைஸ் பண்ணணும். பட் அதுக்காக அந்த எமோஷன்ஸ ப்ராசஸ் பண்ணாம விடக்கூடாது. அதுவும் பண்ணியிருக்கேன். ப்ராசஸே பண்ணாம அப்படியே வந்து ஓகே சேட் ஆகக்கூடாது, சேட் ஆகக்கூடாதுன்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆயிடும். சோ இதுவும் நடந்திருக்கு. தட் இஸ் வேர் ஐம் ஸ்ட்ரகிளிங் சம்டைம்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ கோ டேக் மை ஓன் டைம். அதை வெண்ட் அவுட் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், சேட்னஸ் வந்து எப்படி வேணா இமோட் பண்ணலாம்ல. நான் வந்து அழறது வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி மை சேட்னஸ் வுட் பி கன்வெர்ட்டட் இன்டு சம்திங் லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் அண்ட் ஸ்டார் அட் த வால். பேக்கர்ல போய் செட் பண்ணி சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, எனக்கு சாப்பாடும் பிடிக்கும். அதுக்கு தான் வரேன் நானு. எனக்கு என்னோட லோன் டைம் இருக்குல்ல, அப்படிதான் நான் அத ப்ராசஸ் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு அதெல்லாம் சேட்னஸ கன்வெர்ட் பண்றதுக்கு பண்றது, ஹாப்பி ஆகுறதுக்கு ட்ரை பண்றதுக்கு வேற மாரி பண்ணுவேன். சாப்பாடு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சேட்னஸ ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஆக்சுவலா ம். சாரி டு இன்டர்வீன். நீங்க சோகமா இருக்கீங்க, இல்லைன்னா கோவமா இருக்கீங்க. இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் சம் ஃபீலிங்னா, ஃபுட் இஸ் a குட் ரெமெடி டு சூஸ் அப்பான் rather than choosing எக்ஸாக்ட்லி, other things. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? அதனால கம் வந்துட்டு ஆன், தேங்க் யூ. அதனால வந்துட்டு நீங்க எமோஷனா இருக்கீங்கன்னா, நான் ஆனஸ்டா சொல்றேன், இஃப் ஐ வாண்ட் டு வென்ட் அவுட் சம்திங், நான் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதேதான். நல்லா தூங்குவேன். சாப்பிட்டுட்டு நல்லா ஓகேவா? தூங்குவேன். ரீசெண்டா அது ம். பண்றதில்ல. இப்படி இல்லைனாலும் நான் அதை பண்ணுவேன். இட் மேக்ஸ் மீ வாட் ஐ எக்ஸாக்ட்லி, வாண்ட் டு டூ எக்ஸாக்ட்லி. டு ஐ நெக்ஸ்ட் டே. வாண்டட் டூ அவ்வளவுதான். ஃபிக்ஸ் த நெக்ஸ்ட் டே, நாட் தட் டே. அந்த டேவ வந்து ஐ கிவ் அதாவது மைசெல்ஃப் அப்போதைக்கு அந்த டைம்ல இருந்து அது வெளியே வரணும். அந்த டைம்ல இருந்து வெளியே வந்துட்டோம்னா அப்ப அத இல்ல சொல்லுவாங்களே. எனக்கு நான் வெளில வரணும்னு நான் இல்ல, 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 இல்ல. இங்க தான் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வெளில வரணும், டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் நெறைய இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, அது அப்படியே பாட்டில் அப் ஆயிரும். அது வந்து தப்பு.
அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஐம் ஸ்டில் இன் த லேர்னிங் ஃபேஸ். இந்த பர்ட்டிகுலர் இத மட்டும். என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ பாட்டில் இட் அப். ஐ வாண்ட் டூ ப்ராசஸ் இட். பட் இன் அ வெரி டிஃபரெண்ட் வே அண்ட் நைஸ் வே. ஐ ஐ வாண்ட் டு ஹேவ் தட் மீ டைம். அந்த ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க சோகமா இருக்கீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வரும். எதுக்காக மோஸ்ட்டா நான் சோகமாவேன் அப்டின்னா, நான் சொல்றேன் நெறைய விஷயம் இருக்கும். இதுல இந்த அவுட் சைட் வேர்ல்டுக்கான அந்த சோகம் வந்து, அதெல்லாம் அவுட் ஆஃப் எம்பத்தி அண்ட் கம்பேஷன் அண்ட் ஐ திங்க் ஐ நீட் இட். அந்த பிட் ஆஃப் எம்பத்தி எனக்கு தேவைப்படுது எப்பவுமே நான் நெனப்பேன். அதுக்காக ஆனா நான் அழக்கூடாதுன்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன். வளரும்போது அந்த மெச்சூரிட்டி வந்துரும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஆனா அத பத்தி நம்ம புலம்பிட்டே இருக்கக்கூடாது. அப்டின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இருக்கிற எமோஷன நான் புலம்புவேன்ல. அந்த புலம்புறது வந்து ஆ ஐ வாண்டட் டூ first of all do a self analysis, because most of the sadness that is caused by me that would affect me would obviously have some kind of thing that I would have done. என்னோட சாய்ஸஸ்னால இருந்திருக்கலாம். டெய்லி நான் லேட்டா எந்திரிக்கிறது சொல்றேன்ல. அது ஏதோ ஒரு இடத்துல வந்து என்னோட மிஸ்டேக் தான் அது. அத நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சோ அத நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அப்படின்னு எப்பவுமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவேன். அந்த அந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பண்ணி 10 தடவ சேடா இருந்தா கூட, அந்த செல்ஃப் அனாலிசிஸ் நடக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். அது செல்ஃப் அனாலிசிஸ் முடிச்சுட்டு, அப்புறமா அப்படியே நல்லா லேசியா உருண்டுட்டு, நல்லா தூங்கிட்டு, அப்புறமா ஐ டேக் மை செல்ஃப் அவுட். டிரெஸ் அப் நைஸ்லி அண்ட் கோ அவுட் அண்ட் என்ஜாய். திஸ் இஸ் வாட் ஐ டூ ஆல்வேஸ். சோ திஸ் இஸ் த வே ஐ ஓவர்கம் சேட்னஸ். நீங்கலாம் எப்படி சேட்னஸ இது பண்ணி கிராஸ் பண்ணி வருவீங்க? பேசிக்கா உங்ககிட்ட இன்டர்வியூன் பண்ண சொன்ன விஷயம் நல்லா சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது, எனக்கு பிடிச்ச ஷோ ஒரு வென்ட் அவுட் ஷோன்னு ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்சான் பார்ப்பேன். ஓகேவா, என்ன நடந்தாலும் சின்சான் இல்லைன்னா வந்து காமெடி, முக்கியமா வந்து கமல் படம் காமெடி, இந்த வேர்ட் பிளே காமெடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இல்லைன்னா பஞ்சதந்திரம் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கோ டு மூவி இருக்கும். அன்பே சிவம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தை போட்டு உட்காந்து பாக்குறது. கோ டு ஷோ இருக்கும், அந்த ஷோஸ் மூவ் ஆகுறது. பிக் பேங் தியரி, ஷின்சானு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போட்டு உட்காந்து பாக்குறது, சாப்பிடுறது, தூங்குறது. சோகமா இருந்தா சினோபி சோகத்துல பாட்காஸ்ட் இருக்கும் போதெல்லாம் கேட்டோம்னா இன்னும் பாட்காஸ்ட் கேட்க முடியாது. அதேதான். சோகத்துல இருக்கும்போது சினோபி கேட்டா நெஜின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அழுகுறாருங்க. ஆமா, ரொம்ப அலறாரு. அவரெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. சோ என்னன்னா இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன். முக்கியமான விஷயம், எனக்கு விளையாட பிடிக்கும். கிரிக்கெட் விளையாடுவேன், இல்லைன்னா ஏதாச்சும் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுவேன். அது மூலயமா என்னைய கொஞ்சம் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்து மூவ் ஆன் பண்ண பார்ப்பேன். அவ்வளவுதான். அதுக்காக அந்த எமோஷன்ஸை வந்துட்டு அன்ப்ராசஸ்டா விட்டுற மாட்டேன். அதை கொஞ்சம் ஓவர் ப்ராசஸ் பண்ணுவேன். அது என்கிட்ட இருக்கு. லைக் இத பண்ணியிருந்தா இது மாறுமா, இத பண்ணா இது மாறுமா, ரொம்ப அனலிட்டிக்கலா போயிடுவேன். ராதர் தென் அந்த எமோஷன் அந்த டைம்ல வென்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க எப்படி நிஜி? நான் வந்து இப்ப எனக்கு நிறைய இடத்துல கோவம் பிரச்சனை எல்லாம் வருங்கிறத தாண்டி எனக்கு வந்து நிறைய பேர்ட்ட நான் வந்து ஒரு ஓட்டாய் சரிங்களா. பேசிக்கலா நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகேங்களா. எனக்கு வந்து அதான் அதனால எனக்கு வந்து யார்ட்டையும் பேசிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணும். நான் எனக்கு எப்படின்னா ஒண்ணு முழிச்சிருக்கணும், இல்ல யார்ட்டையும் பேசிட்டு இருக்கணும். இந்த ரெண்டு தான். அதுக்கு அடுத்த பாத்ரூம் போறது, துணி துவைக்கிறது, வீட்டு வேலை செய்யறது, சாப்பிடறதெல்லாம் அதுக்கு அடுத்த டைம் இருந்தா பாத்துக்கலாம். ஒண்ணு தூங்கணும், இல்ல யார்ட்டையும் பேசிட்டு இருக்கணும். அது பெரியவங்களா சின்னவங்களா, ஆனா பெண்ணா, அதெல்லாம் எனக்கு கணக்கே கிடையாது. எந்த அதெல்லாம் ஐடியாலஜி அதெல்லாம் தேவை. எனக்கு தேவை பேசணும், ஜாலியா பேசிட்டு இருப்போம். அதாவது இந்த டாபிக் எடுத்து பேசுறோம், இந்த எனக்கு டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு இருக்கணும் அவசியம் இல்லை. ஏதோ ரேண்டமா பேசுவோம், அவ்வளவுதான். நான் பேசுறது எனக்கு ரொம்ப பேசுறது பிடிக்கும் சரிங்களா. ஆனா அது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பேசணும் நினைப்பேன். சில டைம் அதனாலே சில டைம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், கோவம் வரும். நம்மளால இந்த இன்னைக்கு பார்த்து நம்ம யார்ட்டையும் பேசவே முடியலையே. எனக்கு நிறைய டைம் எனக்கு அதிகமா கோவம் இந்த விரக்திலாம் வர்றது எப்படி ஆரம்பிக்கும்னா, சொல்லுங்க. சிரிப்பா இருந்தது. ஒண்ணும் இல்ல, சிரிப்பா இருந்தது. வேற எதுவும் இல்ல. எதுக்கு சிரிப்பு வருது சொல்லுங்க. தெரியலங்க. சோகமா இருந்தது. நான் போய் பேசணும். ஆனா பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா கோவம் சொல்லும்போது சிரிப்பாங்க. அதான் பண்ணிடுறேங்க. என்ன சோகமாக இருக்கேன்னு திரும்ப சோகமா வர மாதிரி ஏதாவது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா கோவமா இருக்கிறப்ப பேச ரிலாக்ஸ் ஆகும்னு நினைப்பேன். ஆனா பேசாத யாருமே இருக்க மாட்டேன் நமக்கு தான். அதனால திரும்ப ரொம்ப அதிகமாக கோவம் அப்படிங்கிறப்ப இருக்கதான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றேன். நீங்க எமோஷனலா இருக்கீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட பேசாதீங்க. ஓகேவா. லைக் எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ல இருக்கும்போது மட்டும். எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ல இருக்கும் போது டிசிஷன்ஸோ இல்ல வந்து ஒரு 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 விஷயத்த பேசுறதுனாலயோ மட்டுமே நமக்கு அந்த எமோஷன் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க கன்க்ளூட் ஆகி நிக்க மாட்டீங்க. அதை தாண்டி நீங்க அடுத்துன்னு போயிடுவீங்கன்னு போது உங்களால கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாம போயிடும். அதனால எப்பயுமே சோகமாவோ கோபமாவோ இருந்தா பேசாதீங்க மக்களே அப்படிங்கிறனால. அப்படி இருங்க போகணும்.
அதுதான் சொல்றேன். இல்லங்க. நான் இந்த இடத்துல கொஞ்சம் வேரி ஆகுறேன். எவ்ரி ஒன் ப்ராசஸஸ் தேர் எமோஷன்ஸ் டிஃபரெண்ட்லி. ஸோ தெர் இஸ் நோ ஹார்ம் இன் டாக்கிங் வித் சம். ஆனா எனக்கு இது பர்சனல் அட்வைஸ். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இதெல்லாம் கிடையாது. இது என்னன்னா சேட்னஸ் வரும்போது இட் இஸ் a வெரி நேச்சுரல் எமோஷன், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு ப்ராசஸ் இட். ஆனா இந்த வெண்ட் அவுட் பண்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து சேஃப் ம், ஸ்பேஸ் கிட்ட பண்ணணும். நெஜிக்கு வந்து பேசலாம் ம். கண்டிப்பா. ஏன்னா அவரோட எஸ்கேபிசம் வந்து வெளியில True, போறதுதான் அந்த விஷயத்தை விட்டு. true, அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு பேசணும். ஆனா புலம்ப கூடாது. புலம்புறதுக்கு வந்து true, நீங்க true, true. ஆளுங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா ம், சூஸ் பண்ணணும். ஓகே, ஐ வாண்ட் திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் த்ரூ, திஸ் இஸ் வாட் ஐம் டீலிங் வித், ஐ நீட் டு டாக் அபவுட் இட்னு சொல்லிட்டு தான் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் தட் கான்வர்சேஷன். ஐ திங்க் தட் வே இட் வில் ஆல்சோ கிவ் யூ அ வெரி சேஃப் என்விரான்மெண்ட் டு டூ தட் without people judging you or without getting multiple, opinions and affecting you, because most people don't understand venting out without you actually verbally telling them this is what I'm going through, I don't want your fucking opinion, I want you to listen அப்படின்றத நீங்க வந்து சொல்லி ஆகணும். அதுதான் நான் சொன்ன அட்வைஸ்ல இருந்து நான் அதை லைட்டா மாறுபடுறேன், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து ம். பேசும்போது இமோஷனலா இருக்கும் போது நீங்க ம். புலம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரிலீஃப் இருக்கலாம். ஆனா நீங்க அதை யார்கிட்ட வேணா புலம்பும் போது மேபி அது இட் will give a very bad image. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் வந்து புலம்பிட்டே இருக்கான் அந்த மாதிரி. இல்ல இதுல சின்னதா இன்னொரு டீவியேஷன் இருக்கு என்கிட்ட இருந்து. பேட் இமேஜ், அவனோட இமேஜ் எடுத்து குப்பையிலே போடுவான். ஓகே, அவனோட இமேஜ் நமக்கு தேவையில்ல. அதை வந்து அவன் தப்பா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட ரா எமோஷன்ஸ் நம்ம கரெக்டான ஆட்கள் கிட்ட நம்ம வெளில சொல்லிடலாம்னா அது வந்து சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் வெரி, எப்படி சொல்றது, தே வில் யூஸ் அவர் எமோஷன்ஸ் டு தேர் பெனிஃபிட்ஸ். அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனாலதான் வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கும் ஸ்டேட்டிங், லைக் எப்படி சொல்றது, நான் வந்து வெளியில வந்து நிறைய விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் நம்ம ஒண்ணு சொல்ல போய் அது வந்து அவனுக்கு வேற விதமா புரிஞ்சு அவன் வந்து அதை ஒரு பாயிண்டா எடுத்து அதை வந்து அவன் வந்து நமக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிடுவான்னு நான் எப்பயுமே பேசுறது வந்து எனக்கு என்னோட சேஃப் ஸ்பேஸை தாண்டி நான் வெளியில பேச மாட்டேன். அதுக்கு நீங்க பேசவே வேண்டாம் சொல்லல. பொதுவா வந்து நம்ம எமோஷனா பேசும்போது நம்மளோட வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாவா டேர்ன் பண்றதுக்கான புரியுது. மக்கள் தான் ஆக்சுவலா இங்க ஜாஸ்தி. அதை நானுமே வச்சு நான் அப்படிதான். சொல்றேன். நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து எப்பவுமே என்னோட ப்ராப்ளம்னு சொல்லுவேன், கஷ்டம்னு சொல்லுவேனே தவிர என்ன ப்ராப்ளம் என்ன கஷ்டங்கிறது நம்மளோட பாதி லிசனர் இருக்கோ டிஸ்கார்ட் ஹோம்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் சொல்லவே மாட்டேன். எப்போதுமே நான் எப்போதுமே எப்படி நினைக்கிறாள்னா, என்னோட கஷ்டத்தை சொல்லி மத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்னைக்குமே அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் எப்போதுமே. பொய் சரிங்களா? பொய் பொய், நம்பாதீங்க பொய். நான் எப்பவுமே அப்படி நினைக்கிறேன். அப்படி நினைக்கிற ஆளுதான். நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, எப்படின்னா அந்த டைமுக்கு ஒரு ஆறுதல் தேவையா, சரிங்களா? அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் வந்து அந்த அந்த பிரச்சனைய நம்ம கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கோம்னா அதை மறந்துட்டு வேற ஏதாவது கொண்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து பேசுவோம். நார்மலாவே நான் பேசுற ஆளு. அந்த டைம்ல அதை மறந்துட்டு வேற ஏதாவது பேச நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே கொஞ்சம் ஜாலியா ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஜாலியா இருந்துட மாட்டோம் அதே மீறி அப்படின்னு நினைக்கிறதான் எப்பவுமே நான். ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஜாலியாவே இருக்கணும்னு நினைக்கிறாள். எப்பவுமே லைஃப் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாழணும்ப்பா. நமக்கு இருக்கிறது ஒரே லைஃப். என்னதான் நம்ம இருக்கிற ஸ்பீசிஸ்லயே ரொம்ப டெவலப்டான ஹியூமன் ஸ்பீசிஸா நம்ம இருந்தாலுமே ஹியூமன் பீயிங்கோட ஏஜ்ங்கிறது ரொம்ப எனக்குமே கம்மி தான். நீங்க நிறைய கம்பேர் பண்ணும்போது நம்ம என்னதான் ரொம்ப டெவலப்டாவே இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம தான் இருக்கிற ஸ்பீசிஸ்ல கொஞ்சம் நிறைய யோசிக்கிறோம். ஆக்டோபஸ் நிறைய யோசிச்சாலுமே நம்ம எப்பவுமே ஒரு ஹியூமனா சொல்லி ஹியூமன் தான் இருக்கிற ஸ்பீஸ் தி பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாலுமே நம்மளோட வாழ்நாள் அளவுங்கிறது ரொம்ப கம்மி தான். அப்படிங்கிறப்ப நம்ம வாழ போறது ஒரே ஒரு டைம் தான். அந்த வாழ்நாள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். இருக்கிறவர்கள் எப்படி அந்த டைம்ல ஹாப்பியா இருக்கும், ஒவ்வொரு நொடி எப்படி ஹாப்பியா இருக்க பாக்கணும், ஃபியூச்சர்ல இதுக்கு நம்ம யூஸ் ஆகும், அப்படி இருக்கணுங்கிறத தாண்டி இந்த டைம்ல நம்ம கரெக்டா சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்னு நினைச்சு வேலை பாக்குறவங்க எப்பவுமே நான். அதனால நான் வந்து சோகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, நான் சோகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க, நான் சோகமா இருந்தா டீ குடிப்பேன், சந்தோஷமா இருந்தா டீ குடிப்பேன். அந்த மாதிரி சோகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க, என்கிட்ட பேசிட்டு இருப்பேன், கஷ்டமா இருந்தா பேசிட்டு இருப்பேன், கவலையா இருந்தா பேசிட்டு இருப்பேன், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தா பேசிட்டு இருப்பேன், அழுதுட்டு இருந்தாலும் பேசிட்டு இருப்பேன், அடி வாங்கிட்டு இருந்தாலும் பேசிட்டு இருப்பேன். எனக்கு பேசுறது பிடிக்கும் விட்டுறல, சரிங்களா? எனக்கு வந்து பேசணும். அது வந்து எனக்கு நானே போட்டுக்கிற மருந்து. என்னோட காயத்துக்கு, என்னோட பிரச்சனைக்கு எனக்கு நானே ஒரு தேடிக்கிற சொல்யூஷன் வந்து பேசுறது. ஐ லைக் லவ் டு டாக்ங்க, அவ்வளவுதான், சிம்பிளா. ஏன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல பேசுறதுக்கு எங்கேயுமே ஆள் இருந்து கிடையாது. என்னோட எமோஷன்ஸையோ என்னோட கஷ்டத்தையோ என்னோட ஹாப்பினஸ் எதையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு இருந்ததே கிடையாது. என்னோட அம்மா அப்பா கூட இருந்தாங்க, அவ்வளவுதான். என்ன தவிர சாப்பிட்டியான்னு கேட்கற தவிர என்கிட்ட பேச மாட்டாங்க பெருசா. எனக்கு அவ்வளவுதான். அந்த கிராமத்துல அப்படி சொன்ன மாதிரி அந்த கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னால எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியும் பார்த்துக்கிட்டாங்க. பட் நான் அப்படியே ஆப்போசிட். என்னோட எமோஷன்ஸை வந்து நான் சின்ன வயசுல நிறைய ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு person. ஆனா அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால நான் யாரை பார்த்தாலும் ரொம்ப சீக்கிரம் நீங்க லிசனரை பொறுத்தவரை யார்கிட்ட கேட்டாலுமே என்ன இப்பதான் கஷ்டம் நான் பேசுறேன், அவர் என்ன 2 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு அப்பெல்லாம் சொல்லுவாங்க சில லிசனர். ரேண்டமா அப்பதான் ஹாய் ப்ரோ சொல்லுவாங்க, ப்ரோ கால் பண்ணலாமா பேசலாமா நிறைய பேர் கேட்பேன். அந்த மாதிரி நான் பிரச்சனை போகுது.
ஜாலியா ஏதாவது ரேண்டமா பேசிட்டு இருக்க பிரச்சனை எப்போதுமே. So அதனால நான் சோகமா இருந்தா கால் பண்ணி பேசுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. நான் எப்படி இருந்தாலும் கால் பண்ணி நான் பேசுற டைப் தான். நீங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் நான் தூக்கத்தா நீங்க நைட் 2 மணிக்கு திடீர்னு கால் வந்தாலும் எடுத்து நான் பேசுவேன். என்னன்னு தெரியலையே. இப்ப நான் எல்லுக்கே தெரியும். திடீர்னு எல்லு கால் பண்ணாரு. ஒர்க்ல இருந்தா கூட நான் காலை கட் பண்ணவே மாட்டேன். எடுக்க முடியலன்னா விட்டுருவேன். ஆனா எடுக்க முடிஞ்சதுன்னா ஐயா நான் அப்புறம் கால் பண்றேன் சொல்லிட்டு அந்த மாதிரி டைப். ஏன்னா எடுக்க ஐயா நான் ஒத்துக்கிறேன். பேச வரும், பேச பிடிக்கும், நான் ஒத்துக்கிறேன். அது பேச பிடிக்கும்ன்றதையே இவ்வளவு நேரம் பேசுறீங்க நீங்க. ஆமா. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சோகத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னு தானே கேட்டோம் நாங்க. சரி ஓகே சொல்றேன். ஓ அந்த சரி, மாதிரி அது மட்டும் சொல்லுங்க நீங்க. உங்களை என்ன ஆ, கேள்வி கேட்டா நீங்க I என்ன understand. பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேச பிடிக்கும். பதில். பேசியிருக்காங்க. அதான் சப்போஸ் அதை பேச யாருமே இல்லைன்னா போய் நான் ஏதாவது நல்லா ஹோட்டலுக்கா போய் மூக்கு முடிக்க டயட்டாவது வயிறாது அப்படிங்கிற மாதிரி டயட்ல தூக்கி போட்டு நீ ஒரு நேரம் மட்டும் சொல்லி ஃபுல்லா இருக்கிற ஃபுல் கட் கட்டிட்டு வந்து படுத்து தூங்கிடுவேன். அவ்வளவுதான் என்னோட அப்போதைக்கு அதை மறந்துடணும். ஆனா மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாக்குற ஃபர்ஸ்ட் நானு அதை சால்வ் பண்ணவே முடியல, அது டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னா போய் ஃபுல் கட் கட்டு தூங்கிடுவேன். ஓகே. சோ இப்ப இந்த சோகம் வந்து இப்படிலாம் ப்ராசஸ் பண்ணலாம்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஒரு சில பேருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து they might have a different kind of brain chemistry ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் வந்து சும்மாவே they will feel sad. அவங்களுக்கு டிப்ரெஷன் வரும். That could be some kind of some kind of other health issues அவங்களுக்கு. So prolonged stress வரலாம், depression வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ல. அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். இது எனக்குமே ஹெல்ப் பண்ணிருக்கு. நிறைய தடவை சோகத்தை நான் சொன்னேன் வெளியில போவேன், ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி எப்பவுமே சோகமா இருக்கும்போது கொஞ்ச நேரம் அந்த லோட் டைம் எடுத்துக்கிட்டு யூ ஹாவ் டு கோ அவுட், எஸ்பெஷலி கோ அவுட் இன் சன், பிகாஸ் சன் கேன் ஹெல்ப் யூ. இட்ஸ் அ பயாலஜிக்கல் திங். இதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப முன்னாடி இதை பத்தி படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் அவங்களுக்கு வின்டர் நிறைய நாள் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் டிப்ரெஷன் சிம்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. So sun has some kind of effect. Yeah. தெரியும். ஆனா இதெல்லாம் தாண்டி why do human beings actually get sad? ஜெனரல் பாப்புலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா why do they get sadனா அவங்களுக்கு வந்து ஒரு நீட் இருந்திருக்கும். அந்த நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாம இருந்திருக்கும். அவங்க அதனால வந்து சேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொண்டு வரவே முடியாது. ஓகேவா? ஏன் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கன்க்ளூஷன் அங்க கொடுக்க முடியாதுன்னா ஐ மீன் சயின்டிபிக்கா நம்மளால சொல்லிட முடியும். நமக்கு வந்து நம்மளோட ஹியூமன் பிரெயின் வந்து இன் ஜெனரலாவே அது வந்து அந்த ஒரு எமோஷன் உள்ளே வச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குது, அதுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து நம்ம பிரெயின்லயே நம்ம கேரி பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா ஃபியர் வரணும் அப்படின்ட்டு நமக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்தே யாரும் சொல்லாம வந்து நமக்கு வந்து நம்மளோட பாடியில அதுவே ட்ரெயின் ஆயிருக்கு இருக்குது. பேசிக்கா நம்ம ஏன் சோகமா இருக்கோம்னா ஹியூமனோட எமோஷன்ஸ் வந்து இன்ஹெரிட் நம்ம வந்து நம்ம பிறந்த உடனே நமக்கு வந்து அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிரெயின்குள்ள தோக்கா சொன்ன மாதிரி பிரெயின் கெமிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான ஹார்மோன்ஸும் உள்ள இருக்கு. ஓகேவா? நம்ம அதை ஃபீல் பண்ணும் போது நம்மளோட டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து நம்ம வெளில வரும் போது நம்ம ஃபியர்ல இருக்கணும், நம்ம சேட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம பிரெயின் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஆயிருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்றோம். ஓகேவா? சயின்டிபிக்கலி. பட் வந்து நோ ரேஷனல் எக்ஸ்பிளனேஷன் இல்ல நோ லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்லாமயே நம்மளால கோவப்படும் சோகமா இருக்கும் முடியும். ஓகேவா? அது வந்து நம்ம வந்து we can frame in two words because நமக்கு வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸ் வந்து இன்டர்னலைஸ்டாவும் இல்லாம அடுத்தவங்க எக்ஸ்டர்னலா ஒரு விஷயம் பண்றத பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ற ஒரு உயிரினமா இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த நம்ம வந்து அதுல வந்து டீல் ஆகிறோம் அப்படிங்கிறேன் நான். சோகமோ கோவமோ அடுத்தவங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் மூலமா நமக்கு வந்து வருது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா நான் வந்து இது அகைன் ரொம்ப முன்னாடி படிச்சது இந்த இதெல்லாம் சயின்டிபிக் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து நான் எனக்கும் ரொம்ப முன்னாடி படிச்சது ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த சாட்னஸ் வந்து that is what pushed Homo sapiens to the next stage. நம்ம Homo sapiens ஓட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட கிக் இன் பண்ணது வந்து சோகத்துல இருந்து தான். ஏன்னா அவங்க அப்ப எப்படி ப்ராசஸ் பண்ணிருப்பாங்கன்னா Homo sapiens is basically குழுவா வாழ்றவங்க தான் Homo sapiens இல்ல மனுஷங்க. அவங்க தனியா இருந்தாலே அவங்களுக்கு வந்து லோன்லினஸ் டிப்ரெஷன் வரும். தட் இஸ் how they are channeled. குரூப்பா இருக்கும் போது தான் இவங்களால சர்வைவ் ஆக முடியும் அவங்கள விட பெரிய பெரிய உயிரினங்கள் கிட்ட இருந்து. அப்போ ஓகே சோ ஒரு ஹோமோ சாப்பியன் வந்து சோகமா இருக்கிறான்னா அப்ப அந்த இனக்குழு வந்து எல்லாருமே போய் அது அவன் கூட உட்காந்து அவனை வந்து பேம்பர் பண்ணி அவனை இது பண்ணும், சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கும். So the vulnerability kept them together, Homo sapiens. So we evolved into what we are currently purely because of the community and bonding feeling that was caused and triggered by this emotion called sadness. So sadness was a emotion developed because of our survival instinct.
எவல்யூஷனரியில அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். அந்த ஆர்டிக்கல் நான் வந்து மறுபடியும் போய் தேடி எனக்கு கிடைச்சதுன்னா நான் போடுறேன். சப்போஸ் யாருக்காவது படிக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆர்டிக்கல். அப்புறம் இன்னொன்னு கூட படிச்சேன், இந்த காசிப் அந்த விஷயம் கூட. இதெல்லாம் வந்து அவங்க ஒருத்தரோட கனெக்ட் ஆகுறதுக்காக கம்யூனிகேஷன் டெவலப் ஆனதே வந்து காசிப்பிங்கால அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் யா ஜஸ்ட் சேயிங், சோ சோகம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஆக்சுவலா தட் இஸ் வாட் கீப்ஸ் யூ அலைவ். சரியா? அந்த சோகம் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ளிட்டு போகும். நீங்க இப்ப நம்ம எல்லாருமே என்னென்ன சொன்னோம், நம்ம வந்து சோகமா இருக்கும் போது நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் சொன்னோம்ல. அந்த விஷயத்த வந்து நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் நிறைய பேர் பண்ணுவோம். சோ இந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி அப்ப என்ன ஆகும்னா அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டும் கிடைக்கும். அடுத்தது வந்து அந்த சோகம் வந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு உருமாற்றத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபேக்டர் தான் வந்து சோகம். அதுதான் உங்களுக்கான ரீசன் டு சேஞ்ச் ஆகும். ஸோ சம்வேர் யூ வுட் ஹவ் டன் சம்திங். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கிற, நான் என்னை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் டெய்லி லேட் அந்த மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இட் வில் காஸ் ட்ரபிள் ஃபார் மீ. ஸோ அதனால எனக்கு வந்து அது ஒரு சேட்னஸ் கிரியேட் ஆகும். இந்த சேட்னஸ்க்கான காஸே நானா தான் இருப்பேன் அப்படின்னும் போது நான் அதை ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ற அந்த ஃபேக்டர் வந்து எப்பவுமே சோகம் தான் கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் கேன் பி எனிதிங். ஃப்ரெண்ட்ஷிப், அப்பா அம்மா, தங்கச்சி, அக்கா, யார் வேணா இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பிரேக் ஆகும் போது ஒரு சோகம் வரும்ல. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகுறதுக்கு சோகம் தானே உங்களை வந்து கிக் இன் பண்ணும். அது the change is always directly connected with sadness. happiness ஒருத்தனை மாத்துறதை விட sadness தான் நிறைய சேஞ்சஸ் ப்ரொமோட் பண்ணும். ஒரு எவல்யூஷனரி சைக்கிள் பொறுத்த வரைக்கும் மனுஷன் ரொம்ப பயங்கரமா வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து சோகம். அதுக்காக அழுதுனேலாம் இருக்கலாம்னா சொல்றேன், ப்ராசஸ் பண்ணிட்டு மாறிட்டு போயிரு. கேட்டுக்கோங்க, இல்ல உங்களுக்கு தான் சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த கமெண்ட சொல்றதுக்கு தான் உடஞ்சு போன மைக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ ஒரு விஷயத்த பேசுறது. சரி, ஓகே, சரி மக்களே, இதனால நாங்க என்ன சொல்லிக்கிறோம்னா, நெஜிக்கு ஒரு நல்ல மைக் வாங்கிட்டாங்க. நாங்க பேட்ரியானோ கூகுள் பேவும் நாங்க வந்து லிங்க் கிரியேட் பண்றோம். சொன்னீங்கல்ல, ரொம்ப கிளாசிபிக்கலா போறத தாண்டி நீ சொன்னீங்கல்ல போய் நல்லா வெளில சாப்பிடுங்க. அப்படி என்ன சாப்பிடுவீங்க? ரொம்ப கோபமா இருக்கு, தலை வெட்டிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு, இப்ப வந்து வெளியே வரணும், வெளியே போய் சாப்பிடறது முடிவு பண்ணிட்டு என்ன சாப்பிடுவீங்க நீங்க? போய் சொல்லுங்க டோக்க. ஆக்சுவலா நீங்க இப்ப ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னோட சாப்பிடுறது வந்து நான் எப்பவுமே சாப்பிடுவேன், சரியா? ஆனா என்னோட இமோஷன்ஸை பொறுத்து நான் சூஸ் பண்ற டிஷ் வந்து மாறிட்டு இருக்கும். அகைன் நான் ரொம்ப சோகமா இருக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டா சாப்பிட பிடிக்கும். சோகமாவும் ஆமா, ஏன்னா ஸ்வீட்டா சாப்பிடும் போது அது வந்து இஸ் ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷன். அகைன் அதுக்கும் சயின்டிபிக் பேக்கப் இருக்கு, சும்மா பண்ணல. ஆனா அது சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு சென்சேஷன் கிடைக்கும். சுகர் ரஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுகர்ஸ் நிறைய சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நீங்க ஆர்டிபிஷியலா கிரியேட். அதனால நான் ரொம்ப சோகமா இருக்கும்போது நிறைய சுகர் ஐட்டம் சாப்பிடுவேன். அப்புறம் வந்து லெமன் டீ ரொம்ப அப்படியே காமிங்கா இருக்கும். கம்ஃபர்ட் ஃபுட் சாப்பிடுவேன் சோகமா இருக்கும்போது. எனக்கு வந்து எல்லா சிச்சுவேஷன் லெமன் டீ குடிக்கிறதுக்குலாம் ஒரு காரணம். லெமன் டீ தான் ரீசன். லெமன் டீ வந்து அது வந்து டிஃபால்ட் டிஷ் அது லெமன் டீங்கிறது. ஓகே. ஆமா, லெமன் டீ வந்து எப்பவுமே இருக்கணும். ஆனா சோகமா இருந்தா எனக்கு வந்து சக்கரை சாப்பிட பிடிக்கும். சந்தோஷமா இருந்தா ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் சோகமா இருந்தா ஸ்வீட் சாப்பிடுவேன். எனக்கு சந்தோஷமா இருந்தா ஸ்வீட் சாப்பிட பிடிக்காது. ஆக்சுவலி சந்தோஷமா இருக்கும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிடுவேன். கோவமா இருந்தா வந்து நிறைய சாப்பிடுவேன். நிறைய சாப்பிட்டா எனக்கு ஏதோ கோவம் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சந்தோஷமா இருந்தா ஸ்வீட் சாப்பிடுவேன். இது ஐ மீன் சோகமா இருந்தா ஸ்வீட் சாப்பிடுவேன். இதுதான் வந்து என்னோட ஆனா அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு வயிறுலாம் கொஞ்சம் வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன கருவண்டா இது அப்படின்னு சுத்திட்டு அந்த இமோஷன் வேற மாதிரி டைவர்ட் ஆயிடும். இப்படிதான் அந்த இமோஷனை டைவர்ட் பண்ணுவேன். ஒரு சில பேருக்கு தெரியும், நான் சொல்றேன். That's how I divert my emotions. Yeah. So sweet is my thing. Yes. அப்புறம் வந்து கம்ஃபர்ட் ஃபுட். எனக்கு சோகமா இருக்கும் போது ரொம்ப சாப்பிடலாம் பிடிக்காது. ரொம்ப தயிர் சாதம் அதெல்லாம் ஏதோ கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி. அப்புறம் வந்து ரசம் சாதம், அப்பளம் ரொம்ப லைட்டா அது சாப்பிடணும்லாம் தோணவே தோணாது ஆக்சுவலா. ஏன்னா சோகமா இருக்குமா, சாப்பிடணும்னா தோணாது. இது மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி எங்கேயாவது வெளியில போய் ஆப்வியஸ்லி டீ குடிப்பேன், இல்ல ஒரு காஃபி குடிப்பேன். எனக்கு அதெல்லாம் வந்து இது ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு சூத் ஃபீலிங் கொடுக்கும். அதோட சேர்த்து ஒரு சுகரி ஐட்டம் சாப்பிடும். So that is how I process. நான் இப்ப இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் ஃபுட் ஏதாவது இருக்கா? Or food itself is relaxing for you? பேசிக்கா ஃபுட் itself is relaxing for me தான்.
பட் ஆனா கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் இருக்குல்ல, கம்ஃபர்ட் ஃபுட் வந்து எனக்கு வந்து சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல காரமான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்படியும் இல்லைன்னா ஒரு பிரியாணி. என்ன பிரியாணியா இருந்தாலும் ஓகே, ப்ரிஃபரபிளி சிக்கன், ஓகேவா? எதுவா இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவேன். இல்லைன்னா முக்கியமான விஷயம் டீ காஃபி, டீ இல்லைன்னா காஃபி ஏதாச்சும் குடிச்சாலும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் நெஜி எனக்கு தெரிஞ்சு நீங்க நெஜி பரோட்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நெஜி? நான் என்ன சாப்பிடுவேன்னா, எப்போதுமே ரொம்ப சோகமா இருக்கும், ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னா போயிருவேன். சரிங்களா, என்ன பண்ணிடுவேன், வராது ஒரு பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஒரு பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவேன். சரிங்களா, அந்த பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வரதுக்குள்ளார கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா ஒரு போர்க்கு வறுவல் இருக்கும், ஒரு கடையில போட்டிருப்பாங்க. அங்க அது வந்து இதெல்லாம் இருக்காது, பார்சல் அது ஆர்டர்லாம் பண்ண முடியாது, நம்மளா தான் நேர்ல போய் வாங்கி ஆகணும். என்ன பண்ணுவேன், அந்த கப்ப அதை போய் வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டுல ஏதாவது முட்டை கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 2-3 முட்டையை ஊத்தி நான் என்ன புதுசா சமைப்போம். ஸோ நமக்கு வந்து டிப்ரெஷன் இப்போதைக்கு அந்த 2 இது வர வரலையும் டிப்ரெஷன் அதுல இருந்து வெளியே வரணும். இப்ப சொல்லி எட்ரா அந்த ஹெட்போனை சொல்லி இளையராஜா சார பாட்டை போட்டு விட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே சமைச்சிட்டு இருப்பேன். அதை நம்மளே புதுசா செய்யலாம் அப்படின்னு. இப்போ அந்த இளையராஜா அந்த 2 டிஷ்ஷும் வர அந்த பார்சல் டிஷ் ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வர வரலையும் இது எல்லாம் பார்த்து ஆசை தீர்த்துட்டு இருப்பேன். எப்படா அந்த டிஷ் வரும், எப்படா அந்த டிஷ் வரும்ட்டு. ஓகே, வந்த உடனே ஆர்டர் பண்ணது வாங்கிட்டு வந்து நான் சமைச்சது, இது 3 வந்து ஃபுல் கட்டுவேன். பீஃப் பிரியாணி, போர்க் கிரேவி, நானா கண்ணை மூட்டு தான் செய்வேன் ஒரு டிஷ். சரிங்களா, முட்டையை வச்சு அந்த டிஷ் எல்லாத்தையும் கலந்து அடிச்சு விட்டு தண்ணி நல்லா வயிறு ஃபுல்லா ஒரு ஐஸ் வாட்டர்ல போட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன் போய். எனக்கு வந்து இதுதான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், கடுப்பாவது ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குன்னா பீஃப் பிரியாணி, போர்க் கிரேவி பிளஸ் முட்டை, இதாவது நம்மளா செய்யறது. இதுதான் நம்மளோட கோ டு டிஷ் எப்போதுமே. நைஸ். அடுத்து சாட்னஸ் பத்தி சொல்லிட்டோம். அடுத்து வேற என்ன, வேற ஏதாவது இமோஷன் நீங்க இதுவரையிலும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க இதுவரையிலும் ஃபேஸ் பண்ணது ரொம்ப நாள் எதுக்காச்சுட்டு உங்களுக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்த உங்களுக்கு? நிறைய இருக்கு. நான் இன்னும் வெளியிலேயே வராம தான் ஏதாவது சொல்லுங்க இப்போதைக்கு. என்ன இருக்கு ஆக்சுவலா? இத சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு நிறைய விஷயம் சோகமா இருக்குங்க. அந்த சோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ சந்தோஷம் எப்படின்னா, ஒரு டைம் சந்தோஷமா இருக்குது வந்து எப்போ அதை நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கும். சோகம் வந்து மாறிட்டே இருக்கும். ஆக்சுவலா அது ஸ்டார்டிங்ல ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஹெவியா இருக்கும். என்னடா இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு தோணும். அது அப்படியே நாள் மாற 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 அதோட அந்த எஃபெக்டும் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு காலத்துல வந்து அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் கஷ்டப்பட்ட பெரிய விஷயம் அப்படின்னு தோணும். இப்ப அதெல்லாம் வந்து இந்த வயசுல அதை யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லையே, இது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாமே. எல்லாருக்குமே தோணும். இப்ப நம்ம ஒரு பின்னாடி திரும்ப பார்த்தோம்னா இதுக்காக நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு, நானும் அதுதான் சொல்றேன். அது எல்லாருக்குமே தோணும் தான் நானும் சொல்றேன். அது எனக்கு ஸ்பெஷல்னு சொல்லல. சோகம் அப்படின்ற இமோஷனுக்கு வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்றேன். புரியுது. பட் இருந்தாலும் நம்ம ஒண்ணு மறக்கவே மாட்டோம்ல. நம்ம இதுக்கு போய் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துட்டோமே, நம்மளுக்கே சில டைம் தோணும், நம்மள என்ன போல வந்து வெளியே வரவே முடியல, நம்ம ரொம்ப நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாத்தி விட்டுரும் சில டைம். இப்ப நீ இப்படி வச்சுப்போம், ஒரு லைஃப் ஸ்டைலே மாத்துறதுக்கு ஏதாவது சோகம் வந்திருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதோ அதுதான் நான் அதையும் சொல்லிட்டேன்ல, சோகம் இஸ் சப்போஸ் டு சேஞ்ச் யூ, இட் வில் சேஞ்ச் யூ. தட் இஸ் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சோகம். தட் இஸ் ஹவ் யூ ஓவர்கம் சோகம். அதுதான் இவல்யூஷன்லயும் அதுதான் சொல்லி, இட்ஸ் அ கோப்பிங் மெக்கானிசம். சோ பேசிக்கலி இஃப் யூ ஃபீலிங் சேட் அண்ட் அதாவது ஒரு மேஜர் சேட்னஸ் நான் சொல்றேன், சும்மா ரெகுலர் சேட்னஸ் இல்ல, ஒரு மேஜர் ஈவென்ட்ல இருந்து வெளியில வரணும்னா யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு கோ த்ரூ சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ். அப்பதான் நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும். The change can be positive, can be negative. Obviously நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தீங்கன்னா மேபி நான் வேற மாதிரி இருந்திருக்கலாம். I would have been having different kind of issues. So I have evolved. I'm thankful for everything that happened to me in my life. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சோகம், சின்ன சோகம் சொல்ல முடியல. எனக்கு அப்போ இருந்த வயசுல அந்த விஷயம் ரொம்ப பெரிய சோகமா இருந்தது. இப்போ ஒரு இந்த வயசுல இருந்து அந்த குட்டி பொண்ணை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு அப்ப அந்த டைம் அது பெருசுதான். இப்ப இருக்கிற டோக்காவால அதை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிதான். ஆனா இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்னா, இப்போதைக்கு இது இப்படி இருக்கு, அதே மென்டாலிட்டியில தான் நான் இப்பயும் அதை ஃபேஸ் பண்றேன். இப்போ இது இப்படி இருக்கு, ஜஸ்ட் லைக் ஹவு தோஸ் ஆல் பிக் திங்ஸ் இன் மை லைஃப் அந்த டைம்ல நான் ஃபேஸ் பண்ணல இருந்து வெளியில வந்தேனோ, இப்பயும் அதுல இருந்து வெளியில வந்துடுறேன் அப்படின்ற ஒரு ஹோப் தான் வந்து இட் கீப்ஸ் மீ ரன்னிங். சோ யா, இதுதான் இருக்குதுலயே பெரிய சோகம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அந்தந்த டைம்ல அது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய சோகம் எடுத்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு இந்த பிரச்சனை இல்ல. எனக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம், அவ்வளவு சீக்கிரம் வெளில வரவே முடியல. மற்ற எல்லாத்தையும் ஒரு ஹேண்டில் பண்ணிட்டேன். பட் இது ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இந்த பிரச்சனை. அந்த மாதிரி கேட்கறேன். அதுதான் சொல்றேன், எனக்கு அது வெளியில வர்றதுக்கு
எல்லா விஷயமுமே டைம் எடுத்துச்சுங்க. ஆனா நான் வெளியில வந்துட்டேன். சோ அந்த டைம்ல அது ரொம்ப லாங் டைம் தான். மேபி அதான் சொல்றேன்ல, லுக்கிங் நவ் ஐ வுட் ஹவ் ஹேண்டில்ட் இட் பெட்டர் இஃப் ஐ ஹேட் தட் கிளாரிட்டி. ஓகே, இது நம்ம என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்படி வேணா சொல்லலாம். இப்ப இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா, இப்படி சொல்லலாம் அது. அந்த ப்ராப்ளம் நடந்தனாலதான் தெளிவாவே ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இப்ப இப்படிதான் ஹேண்டில் பண்ணுமா, நான் நல்லா இப்ப சொல்றீங்களே நான் இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணிருப்பேன் ஆமா. பண்ணிருப்பேன்னு சொல்றீங்க. ஆனா அந்த ப்ராப்ளம் நடந்தனாலதான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுமாங்கிறே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அந்த மாதிரி சொல்றீங்க. Yeah, exactly. அதனாலதான் that's why I'm very thankful for every kind of sadness in my life because அது நடந்து இல்லைன்னா என்ன நான் இம்ப்ரூவைஸே பண்ணிருக்க மாட்டேன். நான் எப்பவுமே ஒரே மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பேன். So I'm very thankful that it happened. ஓகே, உங்களுக்கு கேள்வி சொல்லுங்க. உங்களுக்கு இல்ல? அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு விஷயம் என்னை இம்பாக்ட்ஃபுல்லா மாத்துச்சு அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி தான். எப்படி சொல்றது, லைக் ஒரு லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே போய் நிற்போம். நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இல்லைன்னா லிசனரா இருக்கட்டும். இந்த லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து நினைச்சது நடக்கல, நம்மளால அதை பண்ண முடியல, இல்லைன்னா வந்து நமக்கு அது கிடைக்காது அப்படின்னு ஒரு இடத்துல போய் நிற்போம்ல. அந்த சிச்சுவேஷன் இல்லைன்னா அந்த விஷயம் தான் வந்து என்னை எப்பயுமே ரொம்ப சோகமா இருக்கிற விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான், இப்ப என்னை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கல, இல்லைன்னா வந்து நான் எதுவும் வந்து தப்பா கம்யூனிகேட் பண்றாங்க அவங்க கிட்ட, அதனால என்னைய புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் தான் என்னை எப்பயுமே ரொம்ப சோகமா அடைய வைக்கும். ஓகே, எனக்கு இவ்வளவு நாள் நம்ம சோகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப சோகத்துல வந்து எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் அதனால நடக்கக்கூடிய சில விளைவுகளை பத்தியும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்து, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வியூவர் டிஸ்கிரிப்ஷன் அட்வைஸ் இருக்குப்பா, இதுக்கு மேல கேட்கறவங்கள வந்து கொஞ்சம் மனசு இலகுனவங்களா இருந்தீங்கன்னா கேட்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு தயவு செய்து சூசைட் பண்ணாதீங்கடா, தயவு செய்து சூசைட் பண்ணாதீங்க. ஓகேவா? இல்லைன்னா வந்து தயவு செய்து ஒரு தப்பான டிசிஷனுக்கோ இல்ல வந்து ரொம்ப ரேஷான டிசிஷனோ வந்து அந்த ஸ்பார்க் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து எடுத்துட்டு போகாதீங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியாது. லைக் உங்களுக்கு எப்படி சொல்றது, அந்த எமோஷனை எடுத்தவங்களோட மனநிலை எனக்கு நல்லா புரியுது. நம்ம வந்து இங்க இந்த இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. எனக்கு அது புரியுது. நான் அவங்கள வந்து டிஸ்கிரேஸ்ஃபுல்லாவோ இல்ல வந்து டிஸ்மிசிவாவோ நான் பேசிடல இந்த இடத்துல. நான் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ ஃபீல் லோன்லி ஆர் இஃப் யூ ஃபீல் யூ ஆர் நாட் வாண்ட் டு எக்ஸிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட், ஜஸ்ட் டாக் அபவுட் இட். ஓகேவா? அதுக்குதான் வந்து இங்க டிஸ்கார்ட் சர்வரோ இல்ல வந்து ஆன்லைன் ஃபோரம்ஸோ கம்யூனிட்டிஸோ இருக்குது. இஃப் யூ ஆர் ஃபீலிங் சேட், இஃப் யூ ஆர் ஃபீலிங் தட் யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப் ஆன் யுவர் வே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது just speak about, don't take any rash decisions or rash thinking of it. இந்த சோகத்தை கோவமா கன்வெர்ட் ஆகி கோவம்ல இருந்து விரக்தியா போய் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இதே நான் வந்து இப்போ இந்த இடத்துல சொல்றேன்னா, I don't want to name people. ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச எனக்கு செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிள்ல இருக்கிற ஒரு ஆன்லைன் நண்பர் வந்து சூசைட் பண்ண. அதனால நான் சொல்றேன், இந்த டெசிஷனை நீங்க எடுக்க போறதுக்கு முன்னாடி ஈவன் தோ அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ரொம்ப எமோஷனலான டிசிஷனா இருந்தாலும் தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஓகேவா? இஃப் யூ ஃபீல் வெரி லோ, இஃப் யூ ஃபீல் யூ ஆர் ஹிட்டிங் யுவர் ராக் பாட்டம் ஆன் யுவர் லைஃப், ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் இட் பிகாஸ் we are there to listen. அதுக்கு தான் இந்த டிஸ்கார்ட் சர்வர் இருக்கு, அதுக்கு தான் நாங்க ஆன்லைன் போறோம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு பிங் அடிங்க, ஷினோபி பாட்காஸ்ட்ல ஒரு பிங் அடிங்க, இல்லைன்னா வந்து டிஸ்கார்ட் சர்வர்ல ஷினோபிஸ்னு ஒரு டேக் அடிங்க, இல்லைன்னா எல்என் டேக் பர்சனலா என்னோட டேக் இருக்கு, தயவு செய்து அதுக்கு அடிச்சு பேசுங்க. ஓகேவா? இஃப் யூ நீட் சம் ஹெல்ப் ஆர் அசிஸ்டன்ஸ் ஃபார் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, we can help you on that. ஓகேவா? இல்லைன்னா அட்லீஸ்ட் we are there to listen you அப்படி இருக்கோம் நாங்க. So just do it. ஏன் அந்த விஷயம் ரொம்ப சூசைடுங்கிறது நான் பேசுறாருன்னா, அந்த ஒரு செகண்ட் அந்த வாழ்க்கையை மாத்திரும். சரிங்களா? ஏன்னா எனக்கு நிறைய டைம் தோணி இருக்கு, நம்ம பண்ணி எனக்கு நிறைய டைம் தோணி இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன், நம்ம டீம் தான் சொல்றேன். நானே நிறைய டைம், எனக்கே நிறைய டைம். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம் நான் எழுத எக்ஸாம் கிடையாது, ஃபெயிலா போகிற எக்ஸாம் கிடையாது. சரிங்களா? அது என்னோட மிஸ்டேக் தான். நல்லா படிச்சிருக்கணும், ஏதாவது ஒருத்தர் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், நம்ம பெஸ்ட்டா கொடுக்கல, நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னு தோணாலுமே ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் நம்மளால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களோ, நம்ம எல்லாத்தையும் நம்பிக்கை உடைச்சிடுறோமோ அப்படின்னு நிறைய டைம் தோணும் போது, நிறைய டைம் நானே தோணும், நம்ம இருந்து என்ன பண்ண போறோம், நம்மளே உலகம் மாறப்போதா, நம்ம இருக்கலாம் யாருக்கா எந்த யூஸ் இருக்கா, நம்ம இருக்கலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை தான் இருக்கு இப்போதைக்கு, நம்ம யாருக்கு எந்த விதத்துல யூஸா இருக்க போறது இல்லை, நம்ம என்ன இருந்து என்ன சாதிக்க போறோம், நீ எல்லாம் இருந்து என்னத்தை கிளிக்க போற உலகத்துல. இப்ப ஒரு ஆள் இருக்கிறனால எதுவும் மாற போறது இல்லை, சாவரனே ஒன்றும் மாற போறது இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு சங்கல முடிச்சுட்டு போயிடுறேன். எல்லாம் ஒண்ணு இப்பெல்லாம் தோணும், சார் நம்மள்ட்ட ஒரு 2000 காசு இருக்கு சேர்த்து வைக்க, அதை நம்ம அம்மா அப்பாட்ட கொடுத்து இருந்தாங்க சாவர செலவுலாம் பாத்துக்கோங்க, அப்பெல்லாம் சில டைம் தோணிருக்கு எனக்கு, எதுக்கு நம்ம சாவரப்போட செலவு வச்சுட்டு ஒருத்தங்களுக்கு நாங்க என்கிட்ட 2000 3000 வச்சிருக்கேன் சேர்த்து வச்சுக்க, அதை வச்சுட்டு சாவர செலவு பாத்துக்கோங்க நீங்க, அப்பெல்லாம் கூட சில டைம் சொல்லணும்னு தோணி இருக்கு எனக்கு. அதுல இருந்து வெளில வர்றதுக்கு நிறைய டைம் எனக்கு ஆகல. நான் என்னோட அனுபவத்தை தான் சொல்றேன். அப்படி
யோசிச்சு ஒரு 2 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் பெருசா யோசிச்சுட்டு மண்டல போட்டு அவ்வளவு யோசிக்கிறேன் நான். ஆனா அதுல இருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு சொல்றேன், இது வந்து மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, மத்தவங்களுக்கு பல நாள் எடுத்திருக்கலாம், வெளியே வந்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு அது வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டக்குன்னு வெளியே வந்துட்டு இல்ல பாத்துக்கலாம், லைஃப்ல நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, சாதிக்கு எனக்கு எப்படியாவது சாதிச்சிரும் நம்பிக்கை அப்பயுமே இருந்து. ஆனா அந்த டைம்ல அந்த டிசிஷன்ல இப்ப நான் டோக்காட்ட கேட்டப்ப சொன்னாங்க இல்லையா, வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சுன்னா, எனக்கு அதுல இருந்து வெளியே வரதுக்கு அந்த தோல்வியில இருந்து எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம எந்த வரையும் பாஸ் ஆகல அப்படிங்கிற டைம் வெளியே வரதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. நான் அவ்வளோ எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆக போனப்ப இருந்த கவலையோட லாஸ்டா இருந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகல, நான் செலக்ட் ஆகலைங்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது. எல்லாருக்குமே தெரியும், நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த டைம்ல எவ்வளவு ரொம்ப லோவா இருந்தேன், ஒஸ்டா இருந்தேன் அப்படின்னு. நம்ம நிறைய பேர் லெட்டர் பண்ணிட்டு இருக்கிறோமோ, நம்ம உனக்கு ஓகே, நீ எழுதுன எக்ஸாம் எழுதுன தோத்துட்ட ஓகே. ஏன்னா என்னோட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க, ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க லைஃப்ல. நான் மட்டும் தான் செட்டில் ஆகல. அதே மாதிரி எங்க அப்பா ஜென்ரேஷன்லயுமே எங்க அப்பா மட்டும் தான் செட்டில் ஆகல லைஃப்ல, எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. திரும்ப நம்ம கையில தான் நம்ம லைஃப் மாத்த வேண்டிய இது இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம லெட் டவுன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஃபேமிலி நம்ம லெட் டவுன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ரெண்டத்துக்கு ஒரு செகண்ட் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, நம்ம உயிரை மாற்றிக்கலாம் இறந்துடலாம் அப்படிங்கிறதுக்கும் அது வந்து வெளியே வரதுக்கும் பெருசா டைம் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அனுபவத்துல சொல்றேன். அதனால ஒரு செகண்ட் அதுல இருந்து வெளியே வந்து பாருங்க, சரி பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து வெளியே வர பாருங்க. வெளியே வந்துட்டு நான் சொல்றேன், எனக்கு பேசுறது பிடிக்கும்பா, நீங்க எப்ப கால் பண்ணாலும் எவ்வளவு நேரம் கால் பண்ணாலும் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. நெஜி பேச தப்பா எடுத்து போறோம், அவர்கிட்ட போய் என்ன சொல்றது நினைக்காதீங்க சரிங்களா. யாரா இருந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு டாக் தான் எப்போதுமே. அதுல இருந்து வெளில வரதுக்கு ஒரே ஒரு வழி பேசுறது மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் பேசுங்க சரிங்களா. நான் அனுபவத்துல சொல்றேன், பேசிடுங்க அட்டையது போய், அதுதான் ஒரே வழி இப்போதைக்கு. அதுல இருந்து வெளியே வரதுக்கு பெருசா டைம் எடுக்காது உங்களுக்கு. ஒரு டக்குன்னு கொஞ்ச நேரத்துல முடிவு மாத்திட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கனால நான் வந்து வெளியே வர முடியாது. நான் சூசைட் தாட்டை மட்டும் தான் சொல்றேன். நான் ஏதோ நம்ம தோத்துட்டு எனக்கு தோத்துல இருந்து வெளியே வரதுக்கு டைம் எடுத்துச்சு. ஆனா சூசைட் தாட்ல இருந்து வெளியே வரதுக்கு பெருசா டைம் எடுக்கல எனக்கு. டக்குன்னு ஒரு 1/2 hourல வெளியே வந்துட்டேன். இப்ப நான் யோசிக்கிறேன், நம்ம அந்த நல்ல வேலைப்பா அந்த டிசிஷன் எடுக்கல அந்த அன்னைக்கு, நம்ம எடுக்காம விட்டுட்டோம். ஏன்னா நான் அதுவும் நினைச்சிட்டு நம்புறோம், நான் அதுலயும் என்ன பத்தி நினைச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கும், எல்லா டிசிஷனும் கரெக்டா இல்லைனாலுமே ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும், அந்த டிசிஷனை நம்ம கரெக்டா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ணிடுவோம். என்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கானாலும் அவ்வளவு சீக்கிரம் கீழே வந்துட மாட்டோம், அவ்வளவு சீக்கிரம் நம்ம சந்தேகத்துக்கு ஏற்படுத்திக்க மாட்டோம், நம்ம எல்லாம் கரெக்டா தான் இருப்போம் மேக்ஸிமம் எல்லாத்துலயும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இல்ல நீ கரெக்டா இல்ல, நீ ரொம்ப இதுல லேகா இருக்க, நீ வந்து நிறைய உன்ட்டு மாத்திக்கிட்டது நிறைய இருக்கு அப்படின்னு எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணி நான் ஒரு சொல்றேன். எனக்கு நானே ரொம்ப அட்வைஸ் பண்ணி வந்து வெளியே, அதாவது 2 மணி நேரம் பக்கம் சூசைட பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா 1/2 மணி நேரம் அதுல இருந்து வெளியேறத எப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நானே அட்வைஸ் பண்ணி என்னை நானே தேத்திக்கிட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பண்றேன் சரிங்களா. ஆனா வந்து வெளியே வந்துட்டேன். வந்து பேசுங்கப்பா, பேசுறதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. எங்கள்கிட்ட பேச இல்லப்பா, எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் பேச பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் கவுன்ஸ் இது போங்க, அது கவுன்சிலிங் ஏதாச்சும் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட இல்லைன்னா ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தயவு செய்து போங்க. ஃப்ரீ ஹெல்ப்ஸும் சில இடங்கள்ல இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க அணுகுனீங்கன்னா, டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்ல இருக்கு, அதை நீங்க அணுகுனீங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் பெட்டர் ஃபார் யூ. ஸோ சேயிங் தட், இப்போ அடுத்த எமோஷனுக்கு போக மாட்டோம்க்கா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் இதுல சொல்றதுக்கு இருக்கா? இல்ல, நீங்க 2 பேர் சொன்னது வந்து எனக்கு புரிஞ்சுது. பட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் everyone would have had that kind of very low phase in their life where they thought ending their life is a solution. ஆனா as I'm telling you, நான் மறுபடியும் சொல்றேன், என் வாழ்க்கையில நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே they will have their own struggles irrespective of wherever they come from. ஓகே, இது வந்து ஒரு உண்மைதான். எல்லாருக்கும் எல்லாரோட லைஃபும் இட்ஸ் இண்டிவிஜுவல் லைஃப். உங்களுக்கு மேபி அவங்க சொல்ற விஷயங்கள் கஷ்டமா இல்லாம இருக்கலாம், பட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் தட். சோ அதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சொன்னது 2 பேர் சொன்னதையும் வந்து யோசிச்சு பாக்குறேன். ஆமா, நம்மளுக்கும் அந்த மாதிரிலாம் தோணுச்சு. ஆனா என்னன்னா, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்களோ அது எல்லாம் வந்து நடக்கும் போது அந்த டைம்ல நீங்க எந்த அளவுக்கு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு வெளியில வரீங்க அப்படின்றதுதான். நான் மறுபடியும் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, sadness is a very beautiful emotion, but understand why you're feeling that. நீ ஏன் அதை ஃபீல் பண்ற, ஏதோ ஒரு விஷயத்த நீ மாத்தணும், அந்த சேஞ்சுக்கு புஷ் பண்றதுதான் sadness. I know it is very heavy, I know it is really hard at that point of time, but when you come out, no, you will be a totally different person. And next time that problem comes, உன்னோட பாடி, உன்னோட மென்டல் ஸ்டேட் அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கும் அந்த ப்ராப்ளம் டீல் பண்றதுக்கு. இதுதான் sadness உனக்கு கொடுத்துருக்கும். So don't take such decisions. Moreover, யாரோ ஒரு மனுஷங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களால ஒரு கவுன்சிலர் கிட்ட போக முடிஞ்சதுன்னா, especially at those kind of time, கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட போறதுதான் இன்னும் பெட்டரான ஒரு சொல்யூஷன், more than anyone. Yeah, அது மட்டும் தான் அதுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த டைம்
டைம்ல அவங்களால அதை ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நேவிகேட் பண்ணணும்னு சொல்ல முடியும். நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் பண்றாங்க. சோ இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும் போது நம்ம அதையும் அதை போடலாம். ஃபிளாட் டு கான்டாக்ட் அப்படின்னு ட்ரை. ஓகே, நெக்ஸ்ட் எமோஷனுக்கு போவோமா? நெக்ஸ்ட் எமோஷன் என்ன? ஆக்சுவலா கோவம் பத்தி பேசலாம். கோபம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் கோவம் வரும். கோவத்தை பத்தி போவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. வாட் மேக்ஸ் யூ ஆங்கிரி? ஓகே, இது ரெண்டுமே பேரலான, எப்படி சொல்றது, இது ரெண்டுமே வந்து பேரலல் இல்ல, இது ரெண்டுமே வந்து ஒத்து போற எமோஷன்ஸ், பக்கத்து பக்கத்து எமோஷன்ஸ். இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மெஸ்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எமோஷன் ஆகும், செகண்ட் நம்ம கோவப்படும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்து எமோஷன்ஸ், நமக்கு இதுவான எமோஷன்ஸ். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து எய்தர் இது ரெண்டுத்துல ஒண்ணு பண்ணுவோம், இல்லைன்னா இது ரெண்டுமே பண்ணுவோம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கோவப்பட்டுரும். ஓகேவா? ஒரு விஷயம் நம்ம மெஸ்ட் அப் பண்ணிட்டோம், கோவப்பட்டோம். ஓகேவா? நான் வந்து எதுக்கு இல்லைன்னா எங்க கோவப்படுவேன், என்னால வந்து இதுக்கு மேல டாலரேட் பண்ண முடியாது, நான் வந்து இதை வந்து பேசி ஆகணும் கோவத்தோட அப்படின்னு நான் எங்க போவேன்னா வந்துட்டு மறுபடியும் சேம் திங் தான். இங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்ல வர்றது புரியலன்னா, இல்லைன்னா என் கூட இருக்கிறவங்க வந்து நான் சொல்ல வர்றத வேற விதமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல நான் கோவப்படுவேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பேசிக்கா வந்து இந்த ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர்லாம் இருக்கும். ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர்னா எந்த மாதிரியான ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர்னா, இந்த சொசைட்டியல் விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கோவம்னு வச்சுக்கோங்க. ஓகே, லைக் இது விளையாட்டுக்கு சொன்னாலும் ஆல்ட்ரிஸ்டிக் குட், இந்த ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர் வந்து இருக்கு. எனக்கும் வரும். சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவப்பட மாட்டேன். அதுக்குன்ட்டு பிரேக் ஒயர் அறந்து போச்சு அப்படின்ட்டு அந்த அம்பி மாதிரி எல்லாம் வந்து கோவப்பட மாட்டேன். அண்ணியன் வெளில வர மாட்டேன். அதுக்காக ஒருத்தனை போய் நான் கொலையும் பண்ண போறது இல்லை. ஜோக்குக்காக சொல்றேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நடக்காது. பட் ஆனா எனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கோவம் வரும்னா பேசிக் காமன் சென்ஸ். நம்ம இந்த விஷயத்த நம்மளோட பேசிக் கற்பிதம் மூலியமாவோ நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் மூலியமாவோ நம்ம அதை கத்துருப்போம். ஓகேவா? அதுல வந்து நம்ம வந்து அதுல இருந்து டீரைல் ஆனா எனக்கு கோவம். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புளா ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணா எனக்கு கோவம். அவங்க வந்து குவேரா இருக்காங்க, அவங்க வந்து இந்த ரிலிஜியனை சேர்ந்தாங்க, இல்லைன்னா வந்து அவங்க வந்து இந்த கேஸ்டை சேர்ந்தவங்க, இல்லைன்னா வந்து அவங்க இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, அவங்க கிட்ட பணம் இல்ல, அவங்க பார்க்க வந்து அவங்க வந்து கிராமத்துல இருந்து வர்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒருத்தவங்களை பயாஸ்டா பேசும் போது சுருற நேரிடும். எடுத்தோடனே வந்து நான் பேசுவேன். இது இப்போ கோவம் போது அது வந்து ஒரு விஷயம் வந்து யாராச்சும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை ட்ரிகர் பண்றவங்களா இருக்காங்க, இல்லைன்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ணும். இதுதான் கோவத்துக்கான காஸ்ட். இந்த ட்ரிகருக்கான ரியாக்ஷன் என்னன்னா வந்துட்டு அது வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான். அந்த ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரியா இருக்கும்? நம்ம வந்து சத்தமா வந்து ஒருத்தவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். ஆங்கரோட ரெஸ்பான்ஸே எப்பயுமே எப்படி இருக்கும்னா, நம்மளோட பேசுறதை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு வந்து நம்மளோட டோனை இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம சொல்ல வரது கிளியரா சொல்ல பார்ப்போம். ஏதோ நம்ம சொல்றது புரியல போல, இல்லைன்னா வந்து இவங்களுக்கு வந்து இதுவா இருக்கு போல அப்படின்னு தான் என்னோட எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு சில காலகட்டங்கள்ல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து கோவப்படும் போது சண்டை போடுவோம். சின்ன பசங்களா இருக்கும் போது நம்ம அடிக்க பார்ப்போம். ஏன்னா வந்து நமக்கு அவன் சொல்ல வர்றது புரியல, நம்ம அடிக்கிறது மூலமா எனக்கு அது புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிப்போம். இந்த ஆங்கருக்கான அவுட்கம் என்னவா இருக்கும்? பேசிக்கான எய்தர் ஒன் ஆஃப் த ஏ ஆர் பி வந்து they will get impact or they will get against sad இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி? நீங்க எதுக்காக கோவப்படுவீங்க? என்கிட்ட இந்த கேள்வி கேட்கறே தப்பு அப்படின்னு சொல்லுவார்ல அந்த படத்துல, அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கம்மியா கோவப்படுறேன் எப்போதுமே. நான் வந்து எப்போதுமே ஹியூமன் பீயிங் வந்து நான் எப்பவுமே எப்படின்னா, நார்மலாவே ஒரு எந்த ஹியூமன் பீயிங் வேணும்னு தப்பு பண்ண மாட்டான். ஒரு மிஸ்டேக் இப்ப நம்ம எப்போ நம்ம பெருசா கோவப்படுவோம்னா, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பெர்சன் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, நம்ம நினைச்ச மாதிரி நடந்துக்கல அப்படின்னா மேக்ஸிமம் கோவப்படுறோம். அது எல்லா டைமும் இது ரீசனா இல்லைனாலுமே மேக்ஸிமம் அதுதான் ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் எப்படி பார்ப்பேன்னா, யாரா இருந்தாலுமே தப்பு பண்ணு நினைக்க போறது ஒரு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பெர்சன் வேணும்னே நம்ம தப்பு பண்ணுவோம், வேணும்னே ஒரு விஷயத்த இது பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் நினைக்க இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ண போறது இல்லை. அப்படிங்கிறப்ப நான் மேக்ஸிமம் கம்மியா கோவப்படுறாள். ஆனா ஒரு சிலத்துக்கு மேல கண்டுபிடிச்சிருவோம்ல, இல்ல அந்த பெர்சன் நம்ம பிடிக்கல, அவர் வேணும்னே தான் பண்றாரு, நம்ம விருப்பத்தை தான் பண்றாரு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே ரொம்ப கோவம் வந்துடும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எபிசோட்ல சொல்லியிருக்கேன், லிசனருக்கு தெரியும், நான் கோவப்படுறேன் அப்படின்னாலே ரொம்ப வேல்தான் டீசனா இருக்கு மட்டும் தான் நான் கோவப்படுவேன். அந்த மாதிரி தான் இருந்த போய் இருக்கிறாரு. பட் எனையுமே ஒரு சில விஷயம் சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது ஒரு விஷயம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயம் பண்ணிருங்க, இல்ல இப்படி பண்ணிருங்க அப்படி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது நீங்களும் சொல்றீங்கன்னா நான் பண்ணிடுறேன் நஜி, நான் ஒரு 1 வீக்ல பண்ணிடுறேன், இல்லை 20 daysல பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகே, நான் அதுல எந்த எதுவுமே கேட்டுக்க மாட்டேன் பெருசா. பண்ணிடுறாரு சொல்லிட்டாரு, பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா அது பண்ணல அப்படின்னா சரி. நான் நார்மலாவே அப்படிதான் எப்போதுமே, நான் எல்லாத்தையும் அப்படிதான் இருப்பேன். நான் ஒரு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்யல அப்படிங்கிறப்ப நான் உண்மையாலுமே கோவப்படுவேன். நான் சாஸ்கேட்டே பண்ணிருக்கேன், சாஸ்கேட்டுமே நான் கோவப்பட்டிருக்கேன். சொல்லிட்டு அந்த விஷயம் செய்யல அப்படிங்கிறப்ப
நீங்க தானேங்க பண்றேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறப்ப நான் அவர்கிட்டயுமே கோவப்பட்டிருக்கேன். அவர் ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா ஓகே சொல்லுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் ரீசனை கேட்டுருது சரிங்களா. ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா ஓகே, ரீசன் வேலிடா இல்ல அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பா கோவப்படுவேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரீசன் அது சொல்லிட்டு செய்யல. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் டைமுக்கு ஒரு வேலை செய்யல. சொல்லிட்டு செய்யறதுங்கிறத தாண்டி டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் எப்போதுமே. ஏன்னா நான் எப்படி நினைக்கிறேன்னா டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு விஷயம் எல்லாருமே ஒரு பஞ்சுவாலிட்டி வந்து எல்லாருமே பண்ண ஒரு கத்துக்க வேண்டிய நல்ல விஷயம். என்னை பொறுத்தவரை பஞ்சுவலா இருக்கிறது ஒரு நான் எப்பவுமே ஒரு நல்ல ஹேபிட்டா பாக்குறாள் எப்போதுமே. அது வந்து என்னோட கருத்துக்கிறத தாண்டி இது ஒரு காமனா நான் சொல்றேன். பஞ்சுவலா இருக்கிறது நான் எல்லாருக்கும் கரெக்டா எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப பஞ்சுவலா இருக்கேன். நான் சொல்லல நான் வந்து அந்த காமெடி இருக்கு, நான் கரெக்டா இருக்கிறாள் மத்தவங்க வந்து தப்பு பண்ணும்போது ஒரு வெறி வருது சார் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டியா இருக்கிறாள். ஸோ மத்தவங்க இந்த பஞ்சுவாலிட்டியா இல்ல அப்படிங்கிறப்ப எனக்கு நிறைய கோவம் வரும். ஆனா நான் கோவப்பட ரொம்ப கோவப்படுவேன். அதான் எனக்கு மிக பிரச்சனை என்னன்னா நான் கோவமே பட மாட்டேன். ஆனா கோவம் வந்துச்சுன்னா கண்டபடி நான் திட்டுங்கிறத தாண்டி கேள்வி கேட்டு விட்டுருவேன். நான் வந்து இவ்வளவு நல்லா பேசுறாரு நெஜி, நல்லா நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாரு, திடீர்னு இப்படி வார்த்தையை விட்டாரு. நான் வார்த்தைலாம் கோவப்பட மாட்டேன். ஸோ ராதா சார் மாதிரி அவர் சொல்லுவார்ல, என்ன மனசுல வச்சுக்க அப்படியே ஓப்பனா சொல்லிடுறாரு. இது ஓப்பனாவே சொல்லிடுறேன், மனசுல வச்சுக்க மாட்டேன். நான் என்ன கேட்கணும் தோணும் அப்படியே கேட்டுரு. இந்த வார்த்தை சொன்னா அவர் ஹர்ட் ஆயிருவாரோ, அது வந்து அப்பெல்லாம் யோசிக்க தெரியாது எனக்கு. ஆக்சுவலா உண்மையிலுமே எனக்கு அந்த டைம்ல என்ன மைண்ட்ல வருது அப்படின்னு நான் பேசிடு உண்மையாலுமே. இது கூட பண்ண தெரியாதா, என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத தாண்டி நல்லா அப்படி ஆரம்பிக்கும். ஆனா போக போக நான் அப்ப கூட நான் எனக்கு தெரியும் நான் பேரோட பேச மாட்டேன் அப்படிங்கிறது. அப்ப கூட நான் பேரோட பேச மாட்டேன் எப்போதுமே சரிங்களா. எனக்கு என்ன கேட்கும் போது நான் தெளிவாக கேட்டு விட்டுருவேன் எப்போதுமே நான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப கோவப்படுத்தும். சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது, அப்புறம் வந்து டைமுக்கு பண்ணாம இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் மேக்ஸிமம் கோவப்படுத்தும். ஒரு சில விஷயத்துல மேக்ஸிமம் நான் கோவப்பட்டிருக்கலாமே தவிர நான் அதிகமா எதுக்கு கோவப்படுவேன், எப்ப என்னோட கோவங்கிறது ரொம்ப ஒரு அப்படியே அக்ரஷன் ரொம்ப இதாக மாறும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் பண்ணும்போது தான். சொல்லிட்டு செய்யாம இருக்கிறதும் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது தான். அப்புறம் ஏன் எப்ப கோவப்படுறீங்க? ஏன் எப்பத்துல எள்ளுகிட்ட கோவமா இருக்கீங்க? நெஜி நான் உங்களதான். எல்லிட்ட எப்பவும் கோவமா இருந்தேன் சொல்லுங்க. ஆஹா, நடிப்பு எப்ப பார்த்தாலும் கோவமா இருக்கிறது. அந்த என்னைய புள்ளி தாங்க பண்ணுவான், கோவப்பட மாட்டான். ஆப்வியஸ்லி எல்லாரும் மாதிரியும் தான். ஏதாவது அநியாயம் நடந்தா வந்து எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப க்ளோஸா நான் ஃபீல் பண்ண ஒருத்தங்க வந்து என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஏமாத்துறாங்கன்னா இட் கேன் பி ரியலி ரியலி ஸ்மால், ரொம்ப டம்பான விஷயமா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கூட என்ன வந்து அவங்க நம்பல, என்கிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து கோவம் வரும். நெஜி அதுல ஒன் ஆஃப் த விக்டிம். தெரியும் நீங்க தெரியுது என்னதான் சுத்தி அணைச்சு அடிக்கிறீங்கன்னு தெரியுது எனக்கு சரிங்களா. இல்ல எனக்கு அவனை விட்டாதீங்க அப்படிங்கறது. இல்ல சீரியஸ்லி எனக்கு வந்து ரொம்பலாம் எனக்கு கோவம் ஆகா வராது. நான் அப்படியே கோவம் வந்தா கூட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எமோஷன்ஸ் ரெண்டு வந்து சேட்னஸும் ஆங்கரும் தான். மோர் தென் எனிதிங். எனக்கு வந்து அது ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, எப்படி சேட்னஸ் வந்து எவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சோ, கோவம் வந்து அகைன் இட் குட் பி ஜஸ்ட் மீ, பட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஹியூமன் பீயிங்கோட அவனோட லைஃப்ல அவனுக்கு இருக்கிற அந்த பீப்புள் இருக்குல்ல, சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, அத வந்து நிர்ணயிக்கிறது வந்து அவன் கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறானோ அதை பொறுத்து. அஃப்கோர்ஸ் there is a lot of other different factors societally, but what I'm saying is majority of the time அவன் எப்படி அவன் கோவத்தை சேனல் பண்றான் வெளிப்படுத்துறான்றதுலதான் அவன் ஹியூமன் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டிக்குள்ளேயே அவன் போவான். ரொம்ப ராவா ஒருத்தவனோட அதுதான் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ அதுக்காக நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா என்னோட ஆங்கரை டீல் பண்றதான்னு கேட்டா இல்ல, பட் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு புட் மை ஆங்கர் இன் அ வெரி பெட்டர் வே, பிகாஸ் ஐ ஃபீல் லைக் தட் இஸ் ஹவ் ஐ கேன் ஷோ மை செல்ஃப் அஸ் லுக் ஐ எம் தி ஆசம் ஹியூமன் பீயிங் அப்படின்னு காட்ட முடியும். ஏன்னா எவன் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக்கா அடிக்கிறது, இந்த இப்போ பெருந்தலைவர்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா உடனே வந்து ஒரு போர் பண்றது, போட்டு எல்லாரும் அடிக்கிறது, சாவடிக்கிறது, இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஒரு இனக்குழு மேல கோவம் வந்ததுன்னா ஒரு ஜாதியவாதி அவனை போட்டு அடிக்கணும். சாரி டு இன்டர்வீன், ஒரே ஒரு நிமிஷம். நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது அடிச்சிருப்போம் அதுதாங்க, சின்ன அப்படின்னு பசங்களா இருக்கும்போது அடிப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு ப்ராசஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அந்த டைம்ல நீ குழந்தையா இருந்தா உனக்கு அந்த எமோஷனை எப்படி ப்ராசஸ் பண்ண தெரியல, நீ போய் அது வயலண்டா டீல் பண்ற. பட் ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங் வந்து இஃப் ஹி கான்ட் ஷோ ஹிஸ் ஆங்கர் இன் a very nice way without trying to demean someone, அந்த ஆங்கர் அவனுக்கு வெளிப்படுத்த தெரியலனா I find that human being is still stuck in a very 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 small age, under age இருக்காங்க அப்படின்னு தான் என் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகும். கோவத்தை ஒழுங்கா வெளிப்படுத்த தெரியணும். என்னைக்காவது ஒரு நாள் யூ ஹேவ் டு கான்சியஸ்லி ட்ரை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உன்னோட ஹாப்பினஸ் வந்து ஒருத்தனை போய் ஹர்ட் பண்ண போறது இல்ல. நீ சோகமா இருக்கிறதுனால வந்து எல்லாருமே போய் ஒருத்தனை ஹர்ட் பண்ண போறது இல்ல, பட் யுவர் ஆங்கர் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ஹர்ட் சம்மன். ஸோ பி வெரி கான்சியஸ் ஆன் ஹவு யூ த்ரோ யுவர் ஆங்கர் அவுட். அதனால தான் எனக்கு ஆங்கரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங் அப்சர்வ் பண்ணணும், எனக்கு அவங்கள க்ளோஸ்
சர்க்கிள்ல ஜாயின் பண்ணணும்னா ஐ வில் டெஃபினெட்லி வாண்ட் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே ஆர் வென் தேர் ஆங்கிரி அண்ட் சேட். இந்த ரெண்டுத்தை நான் டீல் பண்ண போது என்னால அவங்களோட ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சாதான் அவங்க வந்து என்னோட ரியல் க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்க முடியும். போத் பேஸ் அவங்களோட ஆங்கர் என்னால அதை ப்ராசஸ் பண்ண முடியும், என்னோட ஆங்கரையும் அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியும், என்னோட சேட்னஸ் இது ரெண்டுத்துல. ஆனா இந்த க்ளோஸ் சர்க்கிள்ல தான் இப்ப இருக்கேன். அந்த மாதிரி சொல்ல நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அப்படி சொல்லலாம். ஆனா வந்து அதுதான் வந்து எனக்கு மேட்டர். ஐ ரியலி 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 ட்ரை மை பெஸ்ட் அண்ட் பி வெரி கான்சியஸ் ஆன் ரேஷனலைசிங் மை ஆங்கர் மோர் தென் எனிதிங். எப்பவுமே கோவத்துல வந்து இது அகைன் என்னோட அப்பா அம்மா சொன்னதுதான், ஆனா எனக்கு அது ரொம்ப கரெக்ட்னு தோன்ற ஒரு விஷயம். கோவத்துல சோகத்துல எந்த டெசிஷனும் எடுக்க கூடாது ரெண்டு டைம்லயும். அந்த டைம்ல நீங்க இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணி அந்த இமோஷன்ல இருந்து வெளியில வந்து யூ வில் ஹேவ் அ கிளாரிட்டி. அட்லீஸ்ட் sadness will give you some kind of direction. But anger is like again ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான் அது. அது என்ன சொல்லுதுன்னா you're somewhere feeling uncomfortable அப்படின்றது மட்டும் தான் அது குறிக்குது. That doesn't mean you have to get it all out on someone. Okay, something is causing you a uncomfort feeling. So try to அத உட்கார்ந்து ஒரு பேசுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு மென்டாலிட்டி இருக்கும் போது உங்க கோவத்தை நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ற ட்ரை பண்ணுங்க. உங்க கோவத்தை வேர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ நம்ம சேட்னஸ் பத்தி கேட்கும்போது கோவத்தை பத்தி கேட்டோம்ல. ஐ மீன் கோவத்துக்கும் நீங்க எப்படி அதை வெளிப்படுத்துவீங்க? வாட் ஆர் யுவர் வென்டிங் அவுட் மெக்கானிசம் ஃபார் கோவம்? என்னோட கோவம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இந்த அடிக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு நம்ம இருக்க விரும்பல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூலிங் டைம்ல எல்லாம் இருந்துச்சு. இப்ப கோவம் வந்துச்சுன்னா ஒருத்தனை போட்டு அடிக்கணும். என்னோட கோவம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அவனை ஒரு அடி அடிச்ச உடனே இந்த சண்டைக்குள்ள எல்லாம் போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனை ஒரு அடி அடிச்சிட்டோம், ரெண்டாவது ஒரு அடி அடிக்க தோணாது, அதுலயே மொத்தமா போயிடும் என்னோட கோவம். டக்குன்னு அந்த ஸ்பாட்லயே போவோம். ஒரு 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 சின்ன விஷயம், ஸ்கூல்ல வந்து சண்டை போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்திலேயே எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பஞ்ச் அவங்க மேல படும் போதே இப்ப எனக்கு வலிக்கும்ல, அதனாலே வந்துட்டு நான் என்ன யோசிப்பேன்னா அவனுக்கு அது வலிச்சிருக்கும், நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது டக்குன்னு ஸ்பார்க்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் அது பண்ணவும் கிடையாது. ஓகேவா? அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும். நெக்ஸ்ட் அதை தாண்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் லைக் ஒரு காலேஜ் பேஸ் அதுக்கு மேல போன பிறகு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் நிறைய பேச பார்ப்பேன். நான் புரிய வைக்க பார்ப்பேன், நீங்க ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க, இல்லைன்னா ஏன் இது கோவப்படுறீங்க நான் கேட்பேன். நான் நிறைய கான்வர்சேஷன்ஸ் மேக் பண்ணுவேன். அதுவே சில சமயம் நிறைய பேருக்கு எரிச்சலை ஊட்டும், சில சமயத்தை வந்து அவங்கள வந்து மறுபடியும் ட்ரிகர் பண்ண வைக்குதான்னு எனக்கு தெரியல. முக்காவாசி டைம் வந்து நான் வந்து கோவமா இருக்குன்றத நான் வெளில சொல்லும் போது என்ன நடக்கும்னா வந்துட்டு நீ என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரிதான் மக்கள் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஐ எம் இன் அ கான்வர்சேஷன் வித் ஏன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா இது எப்பயுமே நார்மலா நடக்கிறதா. ஒருவேளை என்னோட வேர்ட்ஸ் வந்து கரெக்டான ஆர்டர்ல இல்லையா, இல்ல நான் சொல்ல வரது அவங்களுக்கு போய் சேரலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸ்டில் என்னோட கோவம் வந்து ஆங்கர் வந்து மேக்சிமம் வந்து டெசிபல்ஸை கூட்டுறது, வார்த்தைகளை கூட்டுறதா தான் இருக்குமே தாண்டி அந்த வார்த்தைகளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும். அடிச்சு ஒருத்தனை ஹர்ட் பண்ணி வரக்கூடிய கான்சியஸ்னஸ் சின்ன வயசுல எனக்கு கற்றுக் கொடுத்ததுதான். நெக்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, இல்லைன்னா கையவே வாங்க கூடாதுன்னு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு என்னைய கொண்டு போய் சேர்த்தது. அதே மாதிரி பேசி ஒருத்தவங்களை வந்து கோவப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா நான் அந்த இடத்துல பேசக்கூட மாட்டேன். இஃப் ஐ எம் இன் ஆங்கர், அந்த ஆங்கரை வந்து நான் வேற மாதிரி தான் மறுபடியும் வெளியே கேட்பேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோவத்துல நம்ம ஒருத்தர் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இப்ப நான் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கேன் அப்படிங்கறத தாண்டி சரி நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம், நம்ம கோவமா இருக்கிறோம், எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு ஆப்போசிட்ல இருக்கிற பிரச்சனை அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முக்கியமா பார்க்கணும் என்னைக்குமே. ஓகே டோக்கன், நீங்க சொல்லுங்க. நான் அகைன் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து கோவம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு எமோஷன். டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ் பீப்புள் அண்ட் ஆல்சோ அந்த ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது வந்து இங்கதான் அது ட்ரிக்கியான விஷயமே. ஏன்னா இந்த கோவம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷன். கோவம் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் பிகாஸ் கோவம் will come only when the thing has some value in your mind. ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு கோவம் எப்ப வரும்னா நீங்க அதை வந்து மதிக்கும் போதுதான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகுறதே வந்து அதுக்கு மேல இருக்கிற ஒரு வேல்யூல இருந்து தான் அது வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல நல்ல நல்ல விஷயங்களுக்கு கூட கோவம் வரணும். என்னன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மேலேயோ அவங்க பண்ற விஷயங்கள் மேலேயோ கோவம் வரணும், மக்கள் மேலேயும் கோவம் வரணும். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த கோவம் வந்து எல்லா ஸ்கேல்லையுமே ஒரே மாதிரிதான் வந்து யூ ஹாவ் டு ரியாக்ட். தட் இஸ் வேர் யுவர் எஜுகேஷன் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. உங்களுக்கு வந்து நீங்க அதை ரேஷனலைஸ் பண்றதுக்கு நீங்க படிச்சதுதான் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன் நாம இந்த விஷயத்துக்கு கோவம் படுறோம் அப்படின்னு அதோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போக அதுக்கு அடுத்தது போங்க. மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த 5 வைஸ்ன்னு சொல்லுவாங்களே, தெரியும் தானே உங்களுக்கு? 5 வைன்னு சொல்லுவாங்க, ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. 5 வைஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த விஷயத்த பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 5
தடவை வைன்னு கேட்கணும். And you will have to answer that deeply. For example, let's try something like that now. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கோவமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஏங்க என்டிகே தம்பி இதான் இப்படி ஃபர்ஸ்ட் இருக்கான்? கோவம். இந்த கோவம் வந்து நியாயமான கோவம். கரெக்டா? கோவம் வருது வந்து இவன் ஏன் இப்படி கடக்குறான் அப்படின்றது உங்களோட இது கேள்வி. இப்ப நான் வந்து ஏன் அப்படின்றத உங்ககிட்ட தான் கேட்கிறேன். So you try to answer. Why is he like that? பேசிக்கா ஒரு அவனுக்கு வந்து அந்த புரிதல் இல்ல அந்த விஷயத்துல. நம்ம பேசிக்கிட்டு இருக்க கான்டெக்ஸ்ட்ல அவனுக்கு புரிதல், படிப்போ கற்பிதமோ சிச்சுவேஷனோ இல்லாததுனால. இதுதான் 5i basically. You will try to understand. So basically அதுதான். நீங்க இப்போ ஒரு பிரச்சனையை எந்த ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவமா வரும். ஐயோ அம்மா பைத்தியம் ஏன் இப்படி பண்ணுது, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா இது இந்த மாதிரி எரிச்சலா இருக்கு. என்ன சொல்றது, உங்க சிப்ளிங் மேல, இப்ப நான் வெளிப்படுறது மேபி என்னோட சிப்ளிங் மேல இருக்கலாம், இல்ல எங்க அம்மா அப்பா மேல இருக்கலாம். அடுத்த கட்டமா இந்த கோவம் வந்து கோவமாவே இருக்கும். அப்ப வந்து ஒரு கொஸ்டின், அடுத்த கொஸ்டின், ஏன் அவங்க கோவமா இருக்கிறாங்க, அதான் செகண்ட். ஓகே, அதுங்க கோவம் வந்து இந்த சைட்ல இப்படி நடந்திருக்கு, இந்த சைடு நடந்திருக்கு, பட் அவங்க சைட்ல இருந்து என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரை டு டூ சம் அனாலிசிஸ் அண்ட் தென் யூ கோவம் வில் மேபி சேனல் பெட்டர். உங்களுக்கான அந்த சொல்யூஷன் கூட நீங்க போய் டிரைவ் ஆகலாம். அதை விட்டுட்டு ரேண்டமா கோவத்தை வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த விஷயம் பர்சனல் லைஃப்ல மட்டும் இல்ல, சமூக பிரச்சனைகளுக்கும் வரும். சோ நெக்ஸ்ட் நெஜி ஏதாவது சொல்லணுமா? கோவங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து வேற மாதிரி கொஞ்சம் பாத்துன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி இருந்துச்சு, நீங்க கோவத்தை காட்ட வேண்டிய இடத்துல கோவத்தை காட்டாம மட்டும் வச்சுக்கோங்களேன். இது வந்து எல்லா ஹியூமன் பீக்கும் தெரிஞ்சதுதான். என்னடா நெஜி ரொம்ப இப்பதான் பெரிய சொல்ல போறான், சிம்பிளான சொல்றாருன்னு வச்சுக்கலாம். நீங்க உங்க கோவப்பட வேண்டிய இடத்துல நீங்க கோவப்படாம சிரிச்சுட்டு அப்படியே தள்ளி போயிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உண்மையை சொல்ல போனா ஆக்சுவலா ஈஸியா அந்த அந்த உங்களுக்கு தேவையான மரியாதையோ மதிப்போ கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கு. ஓகேப்பா, அந்த ஆள்கிட்ட ஈஸியா ஏமாத்திடலாம் போலப்பா, அந்த ஆள் பெருசா கோவப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்மள இது பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ரொம்ப ஆப்போசிட்ல இருக்கிற பெருசனை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப லத்தாஜிக்கா விட்டு இருந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். எப்போதுமே நான் அது வந்து நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். நிறைய இடத்துல நான் கோவப்படக்கூடாது, நம்ம காமா இருக்கணும், வேணும் பண்ண போறது அப்படின்னு இருந்து நிறைய இடத்துல பார்த்துட்டு திரும்ப அதே சரிட்டாதான் இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மள ஏறி முடிச்சுட்டுலாம் போயிருக்காங்க. அதனால நான் ஒவ்வொருல ஒரு கத்துப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கோவப்படாம இருந்ததுனால கோவப்பட்டுருக்கணும் சொல்லுவாங்க. இந்த நீ கோவப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி பார்ப்போம், பார்த்துக்கலாம் விட, ஏதோ ஒரு டைம் தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படின்னா அது மூலமாவே நிறைய இடத்துல நமக்கு சொல்லப்போனா அந்த இது குறைஞ்ச ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹியூமன் பீயிங்காவே தர மாட்டாங்க சில பேர். அதனால அது சில இடத்துல கோவப்பட வேண்டியது நல்லது, கோவமும் நல்லதுன்னு சொல்றேன். ஒரு சில இடத்துல பற்றணும், படாம இருக்கிறது பிரச்சனையா தான் முடியும் என்னைக்குமே. பற்றணும்னா நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க கிட்ட கத்திடணும்னு சொல்றீங்களா? இங்க நாங்க யாருமே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி கத்திடணும்னு சொல்லல. இல்ல நான் இது இப்படி சொல்றேன். அதாவது இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கோவப்படாம இருக்கவே முடியாது. ஆமா, கோவப்படாம இருக்கவே முடியாது. அது இங்க யாருமே அதை மறுக்கல. கோவம் வந்து அதுதான் சொல்றேன்ல, கோவம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன், அது இருக்கணும். ஜஸ்ட் லைக் சாட்னஸ், கோவம் இஸ் வாட் மேக்ஸ் யூ ஃபீல் ஹியூமன். உனக்கு இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி கொடுக்கும். இதெல்லாம் உனக்கு வந்து அநியாயமா தெரியுது, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல அப்படின்னு உன்னோட டிஸ்கம்ஃபர்ட்டை கூட்டிக்கிறது தான் கோவம். அதுக்காக கோவம் எப்பவுமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்பவுமே தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோவத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி பெட்டரா ஆக்கணும், அதை எப்படி பெஸ்டா போய் சேர்க்கணும்ன்றதுதான் நான் வந்து பேசினேன். நான் ஐ அக்ரி வித் யூ. கோவம் படணும், கோவம் படாம இருக்க முடியாது. ஈவன் இஃப் யூ சே தட் இல்லங்க எனக்கு கோவமே வராங்கலாம் கிடையாது. கோவம் வரும், அவன் அந்த பெட்டரா ஹேண்டில் பண்றானா இருக்கும். அந்த இடத்துல நம்மளா இருக்கிறோமா, நம்மள மீறி ஒரு உள்ள இருக்க குட்டி சாத்தாது வெளியே வந்துருது அப்படிங்கறத நம்ம கரெக்டா இருந்துக்கணும். அந்த இடத்துல நம்ம நிலத்தது மாதிரி போயிடக்கூடாது, நம்மள இருக்க ஒரு அரக்கனை வெளியே கொண்டு தரக்கூடாது. அந்த இடத்துலயுமே அதை எப்படி காமா ஹேண்டில் பண்ணுமோ அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் கைமீறி சொல்லுவாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் இதா இருந்துட்டேன், அசால்ட்டா சுச்சுவேஷன் கைமீறி போயிருச்சு அப்படியே அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது. கைமீறி போற அளவுக்கு சுச்சுவேஷனை விட்டுறக்கூடாது. அதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். முக்கியமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் கோவத்தை பொறுத்தவரையும். ஏன்னா அது வந்து பல ஃபியூச்சர்ல அதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ண கோவத்தை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல கடைசியிலுமே அது வாழ்க்கை பூரா அது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் நமக்கு எப்போதுமே. ஸோ அதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணவும் தெரியும். நான் அதுக்கான எல்லாத்துக்கும் கோவப்படுவேன், நீ சொல்லிட்டீங்களா ப்ரோ எல்லாத்துக்கும் கோவப்பட போறேன், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்பட போறேன் அப்படின்னா அது உங்க கேரக்டரே நாசமாக்கி விட்டுரும். ஸோ அப்படி பண்ணிடாதீங்க. ஸோ அதை எந்த இடத்துல எப்படி கரெக்டா நம்ம பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ண வேண்டியது நமக்கு, அது நான் பண்ணி ஆகணும். முக்கியமான விஷயம் கோவப்படுறது கரெக்டா பண்ணுங்க, கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. எந்த எமோஷனலா இருந்தாலுமே உங்க கையில தான் இருக்குது ஹேண்டில், எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த கோவம் நம்மள ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது, நம்மளாவே இருக்க வச்சிருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள மீறி அது இப்ப நெஜிக்கும் ஒரு கேரக்டரைஸ் இருக்கும், எல்லுக்கும் கேரக்டரைஸ் இருக்கும். அந்த கேரக்டரைஸை தாண்டி அந்த கோவம் நம்ம கண்ட்ரோல் தான் கோவம் இருக்கணும், கோவத்து கண்ட்ரோல் நம்ம இருக்கக்கூடாது என்னைக்குமே. அதுதான் ரொம்ப முக்கியமானது கோவத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னா இப்ப இருக்க ஒவ்வொரு எமோஷனலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா. ஸோ நீங்க கோவத்தை தப்பா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பல விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் ஃபியூச்சர்ல. கோவம் is the only emotion which has the power to hurt someone else.
அதான் நான் சொன்னேனே. சேட்னஸ் எப்படி வந்து ம். அவங்கள அவங்களே வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கு தூண்டுற ஒரு எமோஷனலா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கும். கோவம் ஆல்சோ சேம் திங். ஒரு டூல். And again, I'm telling you, just because you're feeling angry doesn't mean you're right. You are in a discomfort. Try to question why is that anger rooting from. நான் எதுக்காக இதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ம். இங்க கோவத்துல நிறைய பேரு சமூகத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்கு. ம். கோவம் வந்து அரசியல் மாறுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுது. ஆனா இந்த ஜாதி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு போய் ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்றான்? அது கோவத்தோட வெளிப்பாடுதான். அதுக்காக அந்த கோவம் நியாயமா? அதுதான் நான் வந்து சொல்றேன். அந்த அந்த இடத்துல ஒரு கோவம் வரும்ல, அவனுக்கு என்ன என்ன கோவம் வரலாம்? நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். வாங்க, ஒரு ஜாதி ஆணவ கொலை பத்தி யோசிக்கலாம். லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பேசிக்கா அது எங்க இருந்து வருதுன்னா, அவனோட ரூட்ஸ்ல இருந்து தான் வருது. லைக் எப்படி சொல்லணும்னா, அவன் வந்து அப்படி ஒரு கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கான். லைக் அவனுக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு சைட்ல ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கான். அந்த கண்டிஷனிங்ல இருந்து அவனால வெளில வர முடியல. அந்த கண்டிஷனிங்னால அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்றதே அவனுக்கு தெரியாம அடுத்தவங்க மேல அந்த விஷயத்த வந்து அவனோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவன் செலுத்தும் போது வந்துட்டு அது அவனுக்கும் குட்டா இல்ல, அவனை சுத்தி உள்ளவங்களுக்கும் குட்டா இல்ல, அது அடுத்த தாண்டி உள்ளவங்களுக்கும் குட்டா. லைக் குட் இன் த சென்ஸ் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, அவனுக்கு அதனால வந்து ஒரு மெரிட் கிடைக்குதா, அந்த எமோஷனை வந்து அவன் வந்து கொண்டு வந்துட்டான் வெளியில. அதனால அவனுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம அதனால அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அது மூலயமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? நம்ம இப்போ ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர்னு நான் சொல்றேன்ல, அந்த ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர் மூலயமா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கலாம். ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர்னா நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு சொசைட்டி மூலயமா கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கோவம், எனக்கு எனக்கு கிரியேட் ஆகிற கோவம் எக்ஸ்டர்னல் ஆங்கர்ஸ்னே வச்சுப்போம் ஃபார் கான்வர்சேஷன். ஓகே, ஒரு கிரேட்டர் விஷயத்துக்காக கோவப்படுறது அப்படிங்கிறது ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர். இப்ப இந்த ஆல்ட்ரிஸ்டிக் ஆங்கர்ன்ற பாயிண்ட் மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த சொசைட்டிக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஆனா உங்களுக்கு வந்து இந்த ஜாதி வெறி மூலியமா உங்களுக்கு கோபம் ஆவறது, அதுல இருந்து நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்க போறீங்க, அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன கிடைக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அந்த புரிதல் கூட இல்லாம தான் அவன் வந்து பேசிக்கா அந்த கோவமும் அந்த வெறியும் அந்த ஆங்கர் மூலியமாவும் தான் அவன் வந்து அடுத்தவங்க மேல ஆமா காசு பண்றான் அப்படின்னு நான் சொல்றேன். நான் வளர்ந்த விதம் தான் டோக்கா. எப்பவுமே நீங்க சொன்னீங்க ஆணவ கொலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அது எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த கோவங்கிறது எப்படின்னா, நான் எப்படி பாக்குறேன்னா, நான் ரீசெண்டா கூட நான் ரியல் லைஃபோட இது பண்றேன். இப்ப என்ன நிறைய பேர் வெளிவேஷம் போட்டிருக்காங்களே. இப்ப உதாரணத்துக்கு படத்தை பார்க்கும்போது 2 பேர் லவ் பண்றாங்க, அந்த 2 பேர் சேர விட்டாதான் என்ன வைப்பேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க படத்துல. சரிங்களா? ஆனா ரியல் லைஃப்ல அதே தனக்கு பண்ணும்போது, தான் குடும்பத்துல ஒருத்தர் பண்ணும்போது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டி, கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ற அதே ஆளுதான் அங்க. சரிங்களா? அது நான் ரியல் லைஃப்ல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நல்லா சரி லவ் பண்ணாங்கப்பா, எங்கேயோ நல்லா இருக்கிறாங்க விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நான் 2 மணி பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஏற ஓடி போயிட்டாங்க போல. அது என்னன்னா சொல்றாங்க, எனக்கு ஒரு மாறி இருக்கு, அது கடுப்பாவது இருக்கு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா வந்து சமாதானப்படுத்திட்டாங்க இப்படியே சுத்தி இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஆனா ஏன் சொல்றேன்னா, அது 2ஆம் நொடி வந்து இதே மாதிரி அவரு இவருக்கு எப்படி அட்வைஸ் பண்றாங்களோ அதே மாதிரி அவரு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல என்ன சொல்றேன்னா, வெளியே எல்லாருமே நல்லா வேஷம் போட்டுக்கிட்டு தனக்குன்னு ஒண்ணு வரும்போது அதை விட்டுறக்கூடாது. நம்மளோட மானமரியாதை என்ன வருது அப்படிங்கிற மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இது வந்து கோவத்தை தாண்டி எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க? தனக்கு நடக்கிறவர்களையும் அதை அப்படியே ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்காதீங்க, தனக்கு நடக்கும்போது மட்டும் ரொம்ப பெருசா பார்த்துக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்ப எனக்கு தோணுச்சு சொல்றேன். இப்ப இந்த கோவத்துக்கு ஆணவக்குறை கோவத்தை வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்போதுமே இந்த வழக்கம் போலதான் இந்த பின்னணிமை சுத்தி தான் எப்பவுமே இயங்கிட்டு இருக்கேன். நான் அப்படி பாக்குறேன் கோவங்கிறத தாண்டி. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல பெருசா, ரொம்ப ரேரா தான் நடந்திருக்கும். இப்ப ஒரு ஆண் வந்து தன்னோட கொஞ்சம் இதா இருக்கிற அவங்க படிநிலைப்படி ஒரு கீழான பொண்ணை கூட்டு வந்தா கூட வெட்டுக்கொலை நடக்காத செய்யுது இன்னுமே. ஆனா கம்மியா நடக்கும். சரிங்களா? ஆனா அதே ஒரு பொண்ணு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி போய் கண்ணியாக எப்போதுமே. அதுதான் பிரச்சனை எப்போதுமே. தான் குடும்பத்துல ஒரு வாரிசு வர்றது எனக்கு ஈக்குவலா இருக்கணும், எனக்கு மேலா இருக்கணும், எப்போதுமே எனக்கு கீழே எப்பவுமே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க மைண்ட்ல சின்ன வயசுலேருந்தே வச்சுட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஹியூமன் பீயிங் இஸ் சோசியோ பொலிட்டிக்கல் அனிமல் அப்படின்ட்டு எப்போதுமே. ஸோ அதை சுற்றி என்ன சுச்சுவேஷன்ல வளர்றானோ, ரூட்ஸுங்கிறத தாண்டி ரூட்ஸ்ல இப்போ என்ன சொன்னார் இல்லையா, ரூட்ல இருந்து ஆரம்பிக்கிற அப்படிங்கிறத தாண்டி அவன் எதை பார்த்து வளரான், அவன் எதை தெரிஞ்சுக்கிட்டு வளர்றான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவனுக்கு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எதை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க,
எத முக்கியமா ரொம்ப பாக்குறாங்க, உசுரு முக்கியம், மானம் முக்கியமா, இப்படி சொல்லி சொல்லியே வளர்த்துட்டதுனால, அவிங்க நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும் எப்போதுமே. நம்ம ஒரு பொண்ணுங்கிறவ நம்ம கண்ட்ரோல்ல எப்பவுமே இருக்கணும். அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா பாக்குறானுங்க அவனுங்க. ஸோ சொல்லுவாங்களே, "ஏன்டா அங்க 2 காலுக்கு நடுவுல தான் மானத்த வைப்பீங்களாடா போய்." அப்படிங்கிற மாரி நம்ம என்னதான் முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்டாலுமே, "அவிங்க ஆமாண்டி அங்காண்டி நான் வைப்பேன்." அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்ற சொல்ற உலகத்துல தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சொல்லுவாங்கல்ல, இவரு சொல்லுவாரு, விவேக் சொல்லுவார்ல, "1000 பெரியார், லட்சம் பெரியார் இல்ல. எத்தனை பேர் வந்து உங்களால திருத்த முடியாதுடா." அப்படிங்கிற மாரி நம்மளால மாத்த முடிஞ்சது அப்படிங்கிறது 1, 2 தானே தவிர, அவங்களுக்கு வந்து ஆழமா விதைச்சுட்டாங்க. அது வந்து மாத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சூழ்நிலை தான் நம்ம புரிய வைக்கணும். பேசி புரிய வச்சு, புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை தான். ஆனா, நம்ம சொல்லுவாங்களே, ஒரு சில பேர் வந்து "கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கோவம் வந்தோனே அவங்களே இருக்க மாட்டாங்க சில பேரு. அந்த மாரி தான் நான் பார்க்குறேன். நான் ரியல் லைஃப்ல பார்த்தேன் சொன்னேன். அவங்கள அப்படிதான் பார்க்குறேன். 2 நாள் முன்னாடி ரொம்ப நல்லவரா தெரிஞ்ச எனக்கு ஒரு பெர்சன், அந்த கோவம் தன்னை அவர் ஆட்கொண்ட உடனே அவர ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருச்சு. இந்த கோவம்ங்கிறது அவர கண்ட்ரோல் எடுத்துருச்சு. இப்ப அவருக்கு கண்ட்ரோல்ல கோவம் இல்ல. கோவ கண்ட்ரோல் தான் அவரு இருக்காரு இப்ப. ஸோ அந்த ஆணவ குணத்த தாண்டி என்னைக்குமே கோவத்துக்கு கண்ட்ரோல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்ம நம்மளா இருக்க மாட்டோம். அதுவரையிலும் ரொம்ப நல்லவரா இருந்தவரு எனக்கு நான் நெறைய டைம் நேர்ல பார்த்துருக்கேன் அந்த பெர்சன. ஆனா, அவர் அன்னைக்கு தான் அந்த கோவத்த ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கோவம் அவர கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையா தெரிஞ்சது. ஓ! இப்படி கூட நடக்குமா? எவ்வளவுதான் ரொம்ப ஒரு நல்ல பெர்சனாவே இருந்தாலுமே, அவருக்கு இந்த கோவம் வந்து ஒருத்தனை எப்படிதான் மாத்தி விட்டுரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நான் பார்த்தேன். ஸோ அதனால அது நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது எங்க சுத்தி வளர்றாங்க, எங்க அந்த ம். எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வளர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் பார்க்குறேன். நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, இவ்வளவு நேரம் நம்ம வந்து கோவம் பத்தி பேசினோம். நீங்க அந்த சூழ்நிலை பத்தி சொன்னீங்க. இப்ப அந்த பெர்சனா நம்ம இருந்தா, நம்ம இத எப்படி பெட்டரா சேனலைஸ் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் சம்வேர் வி காட் திஸ் ஃபீலிங்ல. அதுக்கு தான் நான் இத வந்து உங்களுக்கு கேட்டேன். We know what they are doing is criminal, evil, so bad, everything. We know that. பட் அவனுக்கு ஒரு கோவம் இருக்கு. அந்த டிஸ்கம்ஃபர்ட், அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்க அவன் வந்து ரக்கடா போய் வெளிப்படுத்துறான். சோ, இத நம்ம எப்படி வந்து சால்வ் பண்றது? அப்படின்னு சொல்லுங்க. நம்ம தான் அந்த பெர்சன்னு நெனச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. நீ தான் அந்த பெர்சன். ஓகே. கோவமா இருக்கிறீங்க. ஓகே. வை ஆர் யூ சும்மா ஒரு ஒரு இது மாரி வச்சுக்கலாமே. மேபி நான் அந்த பெர்சனா இருக்கேன். என்ன யாராவது கேளுங்க. நீங்க இல்ல நம்ம அவங்கள மாரி ட்ரை பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அவனுக்கு என்ன அந்த எங்க இருந்து அது வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். டோக்கா, இப்பதான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு எங்க அக்கா இருக்காங்கல்ல, நம்மளோட கீழ் சாதிக்கார பையன் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட் வச்சு சொல்லிட்டு போறா வந்து, எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. இப்பதான் வீட்டுல போட்டு ரூம்ல விட்டு நல்லா பெல்ட் வச்சு நான் 4 சாத்திட்டு வந்திருக்கிறேன். அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. போய் நீங்களும் பொண்ணு அவங்களும் பொண்ணு சொல்லி 4 வார்த்தை நல்ல விதமா எடுத்து சொல்லுங்களேன். நான் சொன்னா கேட்க மாட்டாவ. நீங்களே போய் சொல்லுங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்ப எனக்கு அப்படியே திட்டணும் போல இருக்கு. நான் அவ்வளவு பாசமா பேசுறாலும் எனக்கு மொத்த பாசமும் போயிருச்சு இப்ப. இல்லப்பா, நீங்க உங்க உங்க அக்கா தானே! ஒரு பையன தானே விரும்புறாங்க. ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஏன் உங்களுக்கு அந்த பையன் மேல கோவம் வருது? அது எப்படி எங்களோட கீழ இது பண்ணலாம்? நாங்களே கீழ் சாதிக்காரங்க தான். இருந்தாலும் எங்களுக்கு ஈக்குவலா இது பண்ணணும்ல. எங்க சாதிக்குள்ள தான் வராங்க. இருந்தாலும் எங்கள பொறுத்தவரை கீழ் சாதிக்காரங்க தான் எங்களுக்கு அவிங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எப்படி அவன் ஏதாவது பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அழுக்கு துணி துவைச்சுட்டு இருப்பான். எங்களுக்கு கீழ வந்து அம்மா சாமி காசு போடுங்க, நெல்லு குடுங்கன்னு கேட்டுட்டு உங்க இருப்பான். அக்கா பார்த்து வச்சிருக்க பையன் வந்து உங்க அக்கா நல்லா அறிவானவங்க தானே! நல்லா படிச்சவங்க தானே! பயங்கரமான உத்தியோகம் பண்றாங்க தானே! அப்படி இருக்கிறவங்களால அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு இவங்க கரெக்ட்ன்னு ஒரு ஆள தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? அந்த பையன் தான் படிச்சவனாச்சே! எல்லா அப்புறம் உரிமையும் ஏன் இருக்கு. நிஜி உங்களுக்கு கல்யாணம் வேணாம்? சொன்னா நாங்க சொல்றத தலை நீட்டணும். அதை விட எங்கேயும் முடிவெடுத்தனா, ஏன் இதுதான் நீ எவ்வளவு வேணா படிச்சிருக்கட்டும். நீங்க தமிழ் என்ன வேலைனாலும் பார்க்கட்டும். சரிங்களா? எங்களை பொறுத்தவரைக்கும் சாதி குலகோத்திரம் தான் முக்கியப்பா. இல்ல அதுல எங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். இல்ல எங்களுக்கு மேல இருக்கணும். படிப்புல சொத்து பத்துல சரிங்களா? இதுலலாம் எனக்கு பெரிய மேட்டர் இல்ல. சரிங்களா? அது எப்படி மேல இருந்து கீழ இருந்து எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு சாதி குலகோத்திரத்துல எங்களோட மேல இருக்கணும். இல்ல நீங்க எங்களோட நல்லா ஈக்குவலா தான் இருக்கணும். படிச்சிருக்கீங்களா? உங்க அக்கா லவ் பண்ற பையன் வந்து பெரிய கம்பெனில, பெரிய உத்தியோகத்துல இருக்கிறாரு. பெரிய பொசிஷன்ல இருக்காரு. நல்லா சம்பாதிக்கிறாரு. அவங்க அம்மாவும், அப்பாவும் கூட நல்ல பெரிய வேலைலாம் செய்றாங்க. நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா தம்பி? டோக்கா, ஏதோ ஃப்ரெண்டுன்னு பார்த்து பேசிட்டு இருக்கேன் டோக்கா. என்ன நீங்க அது மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு நானும் டென்ஷன்ல வந்திருக்கேன் நான் இப்ப. சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் ஏதோ உங்கள்ட்ட இருந்து புலம்புனா எனக்கு அந்த புள்ளைக்கு போய் அட்வைஸ் பண்ணி வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? நான் உங்கள்ட்ட ஃப்ரெண்டு சொல்லி உங்கள்ட்ட சொல்ல வந்த பாரு. நீங்க சொன்னா நான் அந்த பொருள் நான் அட்வைஸ் பண்ணீங்கன்னு பார்த்தா அதுக்கு மேல இருக்கிறீங்க நீங்க எல்லாம். நீ கூட வேற சாதிக்கு பொண்ணுதான். நான் எனக்கா உங்கள்ட்ட பேசியிருக்கேனா? ஏங்க இல்ல, இங்க வாங்களேன். இத்துடன் சித்தரிக்கப்பட்டவை முடிந்து விட்டது. இப்ப இந்த சினாரியோல இந்த மாதிரி மென்டாலிட்டில தான் அந்த பசங்கலாம் பேசியிருப்பாங்க. கரெக்ட்டா? நிஜி நீங்க கூட சொல்லுங்க. இப்போ இந்த
இந்த பையன் இந்த கோவம் இருக்குல்ல, இந்த கோவத்துல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது? ஹவ் ஆல் கேன் வி ஹெல்ப் இன் திஸ் ஆங்கர் டு அவாய்ட் திஸ்? பேசிக்கா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா புரிய வைக்கலாம். எந்த மாதிரி புரிய வைக்கலாம்? there is no one this world who is in this caste hierarchy அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கலாம். கேஸ்ட்னு ஒரு விஷயம் இல்ல, கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இப்படி வந்துச்சுப்பா புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு புரிய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவன் வந்து ஒரு ஹையரார்கியை பாக்குறான், இந்த ஹையரார்கி வந்து கரெக்ட் அப்படின்னு அவன் யோசிக்கிறான்னா அவனோட ஸ்டைல்லயே போயிட்டு சரி நீ இந்த ஹையரார்கி எல்லாம் பெருசுன்னு சொல்றல்ல, இந்த ஹையரார்கி உனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு அவனை வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். பார்த்து பதில்கள்ல இருக்கிற தவறுகளை சுட்டி அட் காமிக்கலாம். த எண்ட் ஆஃப் த டே உன்னோட பர்சனல் லைஃப் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சமூகத்துல பெரிய பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, question your anger. that is where you will have productivity. ஒருத்தனுக்கு அப்படி ஒரு கோவம் வருது, இல்ல உனக்கு இந்த உனக்கு ஜாதி வெறி வருதுன்னா, ஏன் உனக்கு ஜாதி வெறி இருக்கு கேளு. ஏன் உனக்கு அவன் வந்து கீழே, ஏன் மேல? இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது நான் சொன்னேன்ல ஒரு 5 ஐ, அந்த 5 ஐயோட எண்ட்ல ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு இப்ப வந்து இதுல பேசின போது அப்படியே அதோட முடிக்கிறானுங்கல்ல. அடுத்த கேள்வி அவனே நீயே உனக்கு கேட்டுக்கோ, ஏன் உனக்கு ஜாதி முக்கியம்? சரி, அப்ப வந்து இந்த மாதிரிதான் எங்களோட மதம் சொல்லுதுன்னா உன் மதம் என்ன சொல்லுது ஜாதியை பத்தி அப்படின்னு நீ தேட ஆரம்பிக்கும் போது உனக்கு அதுக்கான ரேஷனல் திங்கிங் சொல்யூஷன் கிடைக்கும். So that is how you channel your anger. No matter how big or small, your anger is valid, but how you channel your anger is where it will make you a human. அதுக்காக நாங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படி கிடையாது. we accept that you are angry, you have some kind of discomfort. இப்போ இந்த மாதிரி தானே நெஜி பேசின மாதிரி தானே அந்த பசங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நிஜத்திலேயே அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, என்னதுன்னா நான் வந்து அவனோட பெரியவன், அவன் யாரு இவன்லாம் இப்படி கார்ல போறான், எங்க அப்பா இருக்கும் போதெல்லாம் இவங்களோட அம்மா அப்பா எல்லாம் தெருவுல வந்துட்டு கையை கட்டிட்டு இருந்தாங்களே, இப்ப எப்படி அவங்க வந்து கோட் சூட் போட்டு போறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. இதுக்கு காரணம் அவனுக்கு படிப்பறிவு இல்லாதது, அவனுக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள். சோ இந்த கொஸ்டினை அவனுக்கு கேட்டுக்கணும். வை டு ஐ திங்க் ஐ எம் பெட்டர், வாட் இஸ் தட் ரேஷனல் ரீசனிங்? இந்த கேள்விகளெல்லாம் தான் அவனுக்கு கேட்டுக்கணும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எந்த விதமான ஒரு கோவமா இருந்தாலும் அந்த கோவத்தை வந்து ரேஷனலைஸ் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதை சேனல் பண்ணுங்க. அப்பதான் யூ வில் கெட் ஆக்சுவலி ரியல் சொல்யூஷன்ஸ். ஸோ கோவம் கேன் ஆல்சோ பி குட், இட் கேன் ஆல்சோ பி வெரி பேட், பட் ஆல் த anger is valid is what I think. What do you think? எல்லா கோவமும் நியாயமானது தானே? அது அவனோட பார்வையில இருந்து பார்க்கும் போது அது நியாயமானதா இருக்கலாம், நியாயப்படுத்தலாம். பட் ஆனா விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த ரேஷனலைஸ் பண்றது, எமோஷனை ரேஷனலைஸ் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு நான் சொல்றேன். லைக் அவங்களுக்கு அந்த கற்பிதம் இருக்கணும், அவங்களோட சூழ்நிலை வந்து அதை வந்து யோசிக்க வச்சிருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆஸ் அ ஃப்ரெண்டா இப்போ இந்த கான்வர்சேஷன்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்கன்னா ஆஸ் அ ஃப்ரெண்டா நீங்க வந்து அந்த கோவத்தை வந்து கரெக்டா சேனலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஏதாச்சும் சொல்லணும். அவன் கடைசி வரைக்கும் தற்கூரியா தான் இருக்கு. ஈவன் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே போவதுனாலும் பரவாயில்ல, அவனுக்கு நம்ம வந்து அந்த கேள்விகளை போட்டு அவனை வந்து அந்த இடத்த விட்டு வெளில வர வைக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. ஆஸ் அ ஃப்ரெண்டா நம்ம அதுதான் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ கோவத்தை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஹாவ் சம்ஒன் ஹூ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி ஃபார் அன் இர்ரேஷனல் திங், நான் ரேஷனலைஸ் பண்ணணும்னு சொன்னது வந்து அஃப்கோர்ஸ் அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அந்த கோவம் வந்து நியாயம் தான் நான் நினைக்கிறேன். எவ்ரி ஆங்கர் இஸ் அ காஸ் கம்மிங் ஃப்ரம் டிஸ்கம்ஃபர்ட். யூ கான்ட் ஸ்டாப் இட். புரியுதா? அது ஒரு இமோஷன்ல அது வந்து உங்களுக்கு வரதான் செய்யும். யூ வில் ஃபீல் இட். அதாவது நான் சொன்னேன் எவ்ரி ஆங்கர் இஸ் வேலிட்ன்னு தான் நான் சொல்றேன். ஆனா அதோட வேலிடிட்டி இருக்குல்ல, லைக் அது ஓகே, எனக்கு இப்படி ஒரு கோவம் வருது, இந்த கோவம் இப்படி இந்த இடத்துக்கு இதுக்கு வர்றது வந்து இந்த விஷயம் இதுக்கு நியாயமா, இந்த விஷயத்துக்கு நான் இப்படி கோவப்படுறது வந்து நியாயமா அப்படின்ற திங்கிங் தான் ரேஷனாலிட்டி ப்ரொவோக் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு ஜாதியவாதி வந்து யோசிக்கிறது வந்து அவனுக்கு வர கோவம் வந்து அவனோட சுற்றுச்சூழல், அவனோட வளர்ந்த இதுல இருந்து தான் அவனுக்கு அந்த கோவம் வருது. அவனுக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். ஓகே, ஆனா அது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்றது அவன் பண்ற பகுப்பாய்வுல இருக்கு. ஆப்வியஸ்லி அந்த பகுப்பாயோட எண்ட்ல அவனுக்கே அதுக்கான புரிதல் வரும். சோ கோவத்தை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஹாவ் சம்ஒன் ஹூ இஸ் ஷேரிங் தர் இமோஷன்ஸ், அந்த இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு அவங்க வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் சைலண்டா இல்லாம ஒன்ஸ் தே கிளியர் அவுட் தட் ஆங்கர்,
த்ரூ கம்யூனிகேஷன். மேபி உங்களுக்கு அதுக்கான தெளிவான புரிதல் இருந்ததுன்னா, அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு, சைலன்ஸ் பண்ணிட்டு போயிடாம, ப்ராபப்ளி அவங்கள கொஸ்டின் பண்றதுனால, இட் கேன் ஹெல்ப் தெம் சேஞ்ச் தேர் தாட்ஸ் அண்ட் திங்கிங் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். கோவத்த பொறுத்தவரைக்கும். ட்ரூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது 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 பண்ணக்கூடிய ஆட்கள் இத பண்ண முடியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆனா வந்து இது பண்றதுக்கான ம். ஒரு ஒரு பகுப்பாய்வுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு அவங்க போக மாட்டேங்கிறாங்கன்றதுதான் உண்மை. ஓகேவா? இல்ல நான் சொன்ன சிச்சுவேஷன்ல அவனெல்லாம் தூக்கி உள்ள போடணும். அது வேற விஷயம். ஏன்னா அவன் கொலை பண்றான். அவன் ஆமா இர்ரேஷனல். யா. ஆமா தட்ஸ் வாட் ஐம் ஆமா. சேயிங். இட்ஸ் நாட் இதுல பாதிக்கப்படுறது அவனோட லைஃப்பும் தான். நீ நாளைக்கு ஜெயிலுக்கு போனா நீயும் தான் பாதிக்கப்பட போற. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ பீயிங் இர்ரேஷனல் ஒரு ஸ்டூப்பிடா ஒரு விஷயத்த பண்ணிட்டு, நீ ஒரு கோவத்த வெளிப்படுத்தினதுனால மட்டும் தான் நீ ஜெயிலுக்கு போற. அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஹிஸ் ஆங்கர் அண்ட் போலீஸ் ஹேஸ் டு டூ சம்திங். கவர்ன்மெண்ட் ஹேஸ் டு இன்டர்ஃபியர் அந்த ப்ராப்ளம்ல. அதுலலாம் மாற்று கருத்து இல்ல. பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒருத்தர் வந்து என் வீட்ல இந்த மாதிரிலாம் பண்றாங்க. எனக்கு செம்ம கோவம் வருது. என்னோட அக்கா இப்படி பண்றாங்க. என்னோட இது அப்படி சொல்லி வெளிப்படுத்தும் போது அந்த ஆங்கர்ல உங்களுக்கு ஒரு ஹர்ட் வரப்போகுது. சம் கைண்ட் ஆஃப் அபியூஸ்ன்னு நீங்க சென்ஸ் பண்ணீங்கன்னா, ப்ராபப்ளி இட் இஸ் டைம். யூ கேன் பி த ஃபேமிலி மெம்பர் ஆர் ஃப்ரெண்ட் ஆர் எனிதிங். அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கான அந்த வென்ட் அவுட் ஸ்பேஸ குடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ்க் தெம் த questions so that they can do some processing and then change. Or if you sense abuse, probably report it to police, which is very, very much satisfied. Yeah. This is what I would say for anger. Energy. ஏய் படம் அவன் நிஜிக்கு அப்படியே ஏதோ காத்துட்டு இருந்திருக்கேன் தானே இப்ப இந்த அதெல்லாம் கேரக்டர் இல்ல. ஆள வச்சு நீ இப்ப அப்பெல்லாம் இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம 2 எமோஷன்ஸ் பத்தி பேசியிருக்கோம். கரெக்ட்டா? அது 2ம் கோ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய எமோஷன்ஸ்ங்கிறதுனால, அதுல டிஃபரன்சியேஷன் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால, சில இடங்கள்ல நம்மளே வந்து திணறி இருக்கோம் பேசும்போது. அதுதான் உண்மை. பட் எனக்கு ஒண்ணு இருக்கு டோக்கா. என்னோட கன்க்ளூஷன் பாயிண்டாவே இதை வச்சுக்கோங்க. எப்பயுமே எப்பயுமே ஒரு ஒரு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து கோவம் வருதுன்னா, யூ ஷுட் டேக் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் போக வேண்டிய ஆள் அவன். ஓகேவா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து அவனுக்கு வந்து தேவை. எப்பயுமே ஒருத்தன் சோகமா இருக்கான், இல்லைன்னா வந்துட்டு அவனுக்கு தேவையில்லாத டிசிஷன்ஸ் அவன் எடுக்க போறான், அவன் வந்து அவன் வந்து அன்அலைவிங் டேஸ்ட்ல இருக்கான் அப்படின்னா he should go to therapy. இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். இந்த 2 எமோஷன்ஸையும் நாங்க இந்த இடத்துல வந்து சப்ரஸ் பண்ணவோ இல்ல வந்து டிஸ்மிஸ் பண்ணவோ நான் சொல்லல. நாங்க எல்லாருமே இப்போ நாங்க பேசின 3 பேர் நாங்க என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னா, அதை கரெக்டா வேலிடேட் பண்ண சொல்றோம். இப்ப நீ சோகமா இருக்க ஒரு விஷயத்துக்காக நீ அழணும்னு நினைக்கிறியா, தாராளமா அழுகவா. ஆனா வந்து அழுதுட்டு அதை விட்டு வெளில வந்து அடுத்த விஷயங்கள் என்னங்கிறதுக்கான பிளானோட அடுத்த விஷயத்தை நீ எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பி. அழுகையை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒருத்தவங்களை கோவப்படுத்துற, இல்லைன்னா நீ கோவமா இருக்க அப்படின்னா உன்னோட கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணோம்னா உனக்கு நிறைய விஷயம் இருக்கு. நீ வந்து உனக்கு பிடிச்ச விஷயம் பண்றது மூலயமா நீ காம் ஆவ, ரிலாக்ஸ் ஆவ, இல்ல சிரிப்ப, ஹாப்பியா ஆவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூஸ் தட் ஆஸ் யுவர் வென்ட் அவுட் திங் ராதர் தென் நீ வந்து ஒருத்தவங்களை போயிட்டு ஹர்ட் பண்றதுக்கு பதிலா நீ உன்னோட கோவத்தை கேள்விகளா மாற்றும் போது உன்னைய சுத்தி உள்ள சிச்சுவேஷனும் மாறும், உன்னோட என்விரான்மெண்ட்டும் மாறும், உன்னை சுத்தி உள்ள மக்களும் மாறுவாங்க. சோ நீ அந்த கோவத்தை கேள்விகளை மாத்த பார்த்தீங்கன்னா அது உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் நல்லது, நீ நம்புற மக்களுக்கும் அது வந்து நிறைய ஒரு நன்மையை தரும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட எண்ணோட்டு. நீங்க 2 பேர் சொல்லுங்க. இல்ல என்னைய பொறுத்தவரை எப்படி பாக்குறேன்னா, எமோஷன்ஸ் எப்பவுமே வெளிக்காட்டுறது எனக்கு நல்லது. டோக்கா அப்படியே சொல்ல மாதிரிதான் உங்களோட எமோஷன்ஸை நீங்க வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கும் பெருசா வெடிச்சிருது. அது பெருசா வெடிக்கும் போது நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணி நம்ம விளைவுகளை பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முடிஞ்சிடும். அது சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அழுக, துக்கம், ஏதாவது இதா இருந்தாலுமே, விரக்தி, எதுவுமே அது வரும்போது வெளியே காட்டணும். எல்லாம் அந்த அந்த எமோஷன்ஸுக்கு மரியாதை எல்லாம் பேர் வரும். அது காட்டுறது நல்லது. ஏன்னா ரொம்ப நீங்க உள்ள அமுக்கி வச்சீங்கன்னா அது வெடிச்சு சதுரும் போது உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு போகும்போது அது நிறைய இடத்துல பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். ஸோ அதனால இது பண்ணிருங்க. அது மாட்டி ஏதாவது முடியல, முன்னாடி சொன்னதுதான் முக்கியமா, ஏதாவது ரொம்ப முடியல, என்னால ரொம்ப ஏதாவது பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிறப்ப வேற யார்ட்ட பேச பாருங்க. சரிங்களா? முக்கியமானதுதான். எப்போதுமே உங்களோட இதை ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. கண்ட்ரோலை மீறி எதுவும் பேரக்கூடாது. கண்ட்ரோலை மீறி போயிருச்சு அப்படின்னா உங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் அதை நீங்க யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீ வந்து என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கரெக்ட் தான் உன் பக்கம் நியாயம் இருக்குதான், பட் நீ இந்த அளவுக்கு அதுக்குன்னு பண்ணிடக்கூடாது இந்த விஷயத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையோ. ஸோ அதை நீங்க உங்க எல்லையை மீறி எதுக்கும் செயல்படுத்தக்கூடாது. அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸுக்கு யாருக்குமே வேலை கொடுக்கல, நீங்க போய் சொல்றீங்க, ஆனா அதை வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க, நீங்க புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா சொல்லாம இருந்துருங்க. அதான் பெட்டர் என்னைக்குமே. ஏன்னா நீங்க எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிற இடத்துல தப்பா நல்லா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அதுக்கு பாதிக்கப்படுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு
நீங்க ஒருத்தர் நம்புறீங்க ஃபுல்லா. இப்போ எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ எள்ளுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, டோக்காக்கு ஒருத்தர் இருப்பாங்க. எனக்கு அப்படி இந்த மாதிரி யாரும் இல்ல. பாப்பா ஃபியூச்சர்ல அப்படி இருக்காங்கன்னு. ஒருத்தர் ரொம்ப நம்ம ஷேர் பண்ணுவோம். எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? அவங்களுக்கு நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரேவர்கள் அங்கதான் இருப்பாங்க. அவங்களோட கஷ்டம், சோகம், நம்மளோட சர்ப்ரைசஸ், நம்மளோட யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஆனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கேட்கற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களை பத்தி பின்னாடி பேசுறது, உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறது, உங்களோட எமோஷன்ஸ்க்கு வேலையை தராம இருந்துட்டாங்கன்னா நீங்க அவங்களை முழுசா நம்புறது வேஸ்டா போயிடும். நீங்க அவங்களுக்கு தர மதிப்பு வேஸ்டா போயிட்டு ஃபியூச்சர்ல யாருமே முழுசா நம்ப மாட்டீங்க. யார்கிட்டையும் பத்தி ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. திரும்ப ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பண்ணாதனால உங்களுக்கு நீங்களே ஃப்ரெஷ்ஷாஸ் ஆகி பிரச்சனை தான் கொண்டு போய் தர முடியும். ஸோ நீங்க எமோஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிற பெர்சனை கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கிற பெர்சன் உங்களுக்கு கரெக்டான பர்சனாக இருக்கணும். தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல எனக்கு பேக்லேஷ் நிறைய வரும். சரி, அப்படியும் நல்லா ஷேர் பண்ணிக்க யாருமே இப்போதைக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு கவுன்சிலிங் போய் பார்த்துருங்க. அதான் நல்லது எப்பவுமே. ஏன்னா நீங்க வந்து என்னடா பண்றது, ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு நல்ல முடிவாக அமையும். நீங்க உங்கள்கிட்டயே வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங்ல பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை எல்லாம் உங்களோட எமோஷன்ஸை முழுசுமே கொட்டிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இன்னைக்கு கொடுப்பாங்க. ஆனா எப்போதுமே எமோஷன் வெளிப்படுத்துங்க. என்னோட நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச எமோஷன்ஸ் ஆப்வியஸ்லி இது 2த்தையும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் சொல்லிட்டு இருந்தேன். பியூர்லி பிகாஸ் அதுதான் வந்து ஒரு ஹியூமன் சொசைட்டிய டெவலப் பண்றதுக்கு பிரைமரியா இருந்த 2 எமோஷன். சேட்னஸ் டூ கெட் யூ இன்டூ அ கம்யூனிட்டி ஃபீலிங். ஒரு ஷெல்டர் குடுத்து ஒரு சேஃபா உங்கள மாத்துனதுக்கு. ஆங்கர் வந்து ஃபைட் பண்ணு. அப்பதான் நீ வாழ முடியும். சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் அதுவுமே. ஆங்கர் அங்கருந்து தான் வருது ஸ்டெம் ஆனது. சோ இந்த விஷயம், இந்த அன்னெசெசிட்டியா உங்களுக்கு ஃபீல் ஆக வைக்கிற விஷயம், இது ஆங்கர் அண்ட் சேட்னஸ் இஸ் டோட்டலி வேலிட். பட் ப்ராசஸிங் இட் அண்ட் அதோட டியூரேஷன் இருக்குல்ல, ரொம்ப ப்ரொலாங்ட் சேட்னஸ், தட் இஸ் வென் யூ நீட் சம் ஹெல்ப். அண்ட் தெர் இஸ் நோ ஹார்ம் இன் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். ஜஸ்ட் லைக் ஹவ் யூ ஷேர் யுவர் ஹாப்பினஸ் வித் எவ்ரிதிங், சேட்னஸ் கேன் ஆல்சோ பி ஷேர்ட். ஆங்கர் வந்து கோவத்தை அக்ரஷன் மூலியமா வெளிப்படுத்துறதை விட அதை டிஃப்ரெண்டா சேனல் பண்ணி வெளிப்படுத்தும் போது அதையுமே யூ கேன் ஷேர். இஃப் யூ டோன்ட் நோ த ரீசன், அந்த உங்க கோவத்துக்கான அந்த தீர்வு கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க அதை கொஸ்டின் பண்ணலாம். ஏன் இது நடந்தது, அந்த மாதிரி நிறைய ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ரிலாக்ஸேஷன், டான்சிங். நாங்க சொல்லிட்டு இருந்தோம் சேட்னஸ்க்கு வந்து நான் வந்து ஃபுட் மாதிரி, நான் கோவமா இருக்கும் போது நான் நிறைய தடவை டான்ஸ்ல ரெசார்ட் பண்ணுவேன். இல்ல ஏதாவது ரொம்ப லாங்கா சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஓடுங்க. உங்க கோவம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் போகும். இல்ல ஏதாவது காமான ஒரு மியூசிக் கேட்கலாம். ஐ ஹாவ் லைக் அ நோட் புக் இட் செல்ஃப். எனக்கு ரொம்ப கோவமா வருது, ரொம்ப பயங்கரமா அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ் இருக்குன்னா, ஐ டேக் அன் கலர் தட் கேன் கிவ் யூ சம் ரிலீஸ் ஆஃப் ஆங்கர். ஸோ யுவர் அக்ரேஷன் ஷுட் பி ரிலீஸ் இன் அ வெரி ஹெல்தி வே. ஆனா அந்த கோவத்தை நீங்க வந்து கொஸ்டின்ஸ் மூலியமாவோ ரேஷனல் திங்கிங் மூலியமாவோ சேனலைஸ் பண்ணும்போது யுவர் லைஃப் வில் பி நைஸ். பட் தட் பீயிங் செட், எந்த அளவுக்கு சேட்னஸ் நான் முக்கியம்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேனோ, கோவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சொசைட்டல் சேஞ்சுக்கும், உங்களுக்கு நடக்கிற இன்ஜஸ்டிஸ், உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அன்கம்ஃபர்ட் ஃபீலிங் உங்களுக்கு நடக்கும் போதுதான் யூ வில் ரியலைஸ் வாட் யூ நீட். அந்த கோபம் வந்து தேவை. அதை வந்து நீங்க அக்ரெஷனா மாத்தாம இருக்கணும். தட்ஸ் இட். ஸோ பி ஆங்கிரி, பி சேட் அண்ட் பி ஹாப்பி. ஃபேஸ் ஆல் த எமோஷன்ஸ். அவ்வளவுதான் மக்களே. சோலியா இருங்க. ஓகே மக்களே, எபிசோட் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் புது விதமாக பண்ணலாம் ட்ரை பண்ணி, எப்போதும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இல்லாமல் கொஞ்சம் எமோஷனல்ஸை பற்றி நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லுக்கும் டோக்காக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ரொம்ப சிஎஸ்கே மேட்சை பார்த்துட்டு ரொம்ப வருஷத்தில் உட்காந்துருந்தேன். ஸோ என்ன எப்படியாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடே பண்ணாங்க சொல்லப்போனால் உண்மையிலுமே. ஸோ நான் பேச ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அப்படிங்கிறப்ப என்ன பேசலாம், என்ன பேசலாங்கிற மாதிரி மொத்த பாட்காஸ்ட் மாதிரி இல்லாமல் இதையுமே ஒரு சும்மா பேசணுமே பேசாம கரெக்டான விதத்துல இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு எபிசோட் தான் இது. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய விஷயத்தை இன்னுமே கவர் பண்ணிக்கலாம் தான், பட் 3 பேர் பேசும்போது கொஞ்சம் ஷார்ட்டா பேசலாமே அப்படின்னு பண்ணி இந்த எபிசோட் பண்ணியிருக்கோம். ஹோப் நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத ஃபீட்பேக்கா நம்ம சொல்லுங்க. டிஸ்கார்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் டிஸ்கிரிப்ஷன்ல என்ட்ரி லிங்க் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க டிஎம் பண்றதுனாலும் பண்ணுங்க, டிஸ்கார்ட்ல வந்து சொல்றதுனாலும் சொல்லுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நல்லதோ கெட்டதோ, என்னடா அந்த எபிசோடு பெருசா நமக்கு பிடிக்கவே இல்லை, எப்ப எப்படி சொல்றதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன எபிசோடு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மைண்ட்ல தோணுதோ அதை வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்லுங்க. இல்ல எல்லாம் லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்காரு, அவர் பேசுறது பிடிக்கவே இல்லை, எல்லையே பேச விடாதீங்க அப்படி இருக்குனாலும் மறக்காம வந்து சொல்லுங்க. அதெல்லாம் தப்பா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் பெருசா. சரிங்களா? இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அதெல்லாம் உங்களோட வந்து விடைபெறுவது நான் உங்க ரஜி. இது கொஸ்டின் பாட்காஸ்ட். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. பாய் மக்களே, டேக் கேர்.